தனக்கு இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 34:8 வாசிக்கலாம். சங்கீதம் 34:8 வசனம். இந்த ஃபேன் கொஞ்சம் அப்படி தள்ளிவை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமெனா. ஒரு மகிமையான வாக்குத்தத்தம். சண்டே கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நான்லாம் சண்டே கிளாஸ் நடத்தின நாட்களில் பல கிராமங்களுக்கு போய் நிறைய சண்டே கிளாஸ் சிறு பிள்ளைகளுக்கு தேவ அன்பை சொல்ல அந்த தேவன் உதவி செய்தார். அந்த நாட்களில் நான் எந்த கிராமத்துக்கு போனாலும் முதல்ல அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வசனம் எதுவாக இருக்குன்னா இந்த சங்கீதம் 34:8 தான். ஆமெனா. ஆமாம், அந்த பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக இந்த லட்டு ஆப்பிள்லாம் இதெல்லாம் வச்சு அந்த டேஸ்ட்டை வச்சு நான் சொல்லிக் கொடுப்பேன். அது ஈஸியாக பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இன்றைக்கு அந்த சிறு பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் அந்த ஒரு மாம்சீகமாய் அந்த காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள், அந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று 2 பகுதியை இங்கே கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். எதுக்கு நம்பிக்கையாக இருக்கணும்? நல்லா கவனிங்க. எதற்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும்? இதுதான் கேள்வி இன்னைக்கு. இப்போது ஒரு மனுஷன் வந்து சாகிறான். இப்போ ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஸ்பாட்லேயே வந்து ஒரு சகோதரி மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது அந்த சகோதரிக்கு அந்த உயிர் வெளியே போகும். அந்த மனுஷன், உள்ளான மனுஷன் வெளியே வருவார். அப்படி வெளியே வரும்போது இப்போ நான் எங்கே போவேன்? நல்லா கவனிங்க. நல்லா இருக்கும்போது இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா. நான் சொல்கிறதெல்லாம் கவனிங்க. ஒரு நாள் மனுஷனுக்கு மரணம் வரும். அந்த மரணத்தில் உன் நம்பிக்கை என்ன? உன் முடிவு என்ன? உன் முடிவு எங்கே முடியும்? கவனிக்கிறீங்களா? மரணம் என்பது முடிவு அல்ல, அது நித்திய வீட்டுக்கு போகிற ஒரு பாலம் என்பதை நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். அது பரலோக ராஜ்யமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடம்தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எதற்கானது என்றால், என் வாழ்க்கை எங்கே முடியும்? மனுஷனுக்கு முடிவு இருக்காது. ஆமென் சொல்லாமா? நான் இப்போ சொல்கிறேன், மனுஷனுக்கு என்ன கிடையாது? இப்போ கவனிக்கிறீங்களா? மனுஷனுக்கு என்ன இல்லை? வாய்த்தன்னு சொல்லுங்கப்பா. மனுஷனுக்கு என்ன கிடையாது? செத்தா எங்கே போகிறான் மனுஷன்? இந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மரணம். அதுதான் முதலாவது மரணம். முதலாவது மரணம்னா என்ன அப்படின்னா, தேவனை அறியாமல் நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறானே மனுஷன். இதுதான் வந்து மரணம். இதுதான் முதலாவது மரணம். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட மரணம். 2ஆம் மரணம் என்பது அக்னி கடலை வெள்ளை சிங்காசன நியாய திருப்பன்னைக்கு எல்லாரையும் மரித்தோர்லையும் உயிரோடு எழுப்பி அவளை நித்திய அக்னி கடலை தடுறதுக்கு பேர் 2ஆம் மரணம். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷனுக்கு ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமா அழியாது. ஆத்துமா என்ன பண்ணாது? சொல்லுங்க. ஆத்துமா என்ன பண்ணாது? ஆத்துமா என்ன பண்ணாது? அழியாது. ஏனென்றால் அது தேவனிலிருந்து புறப்பட்டு வந்தது. தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அதனால் என்றென்றைக்கும் இருக்கிற அந்த தேவனிலிருந்து புறப்பட்ட ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இப்போ எங்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட மாயையான ஒரு வாழ்க்கையில், இப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை முடியும் போது உன் நம்பிக்கை என்ன? உன் நம்பிக்கை என்ன? அதை கவனிக்கல. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ பேரம்பாக்கம் போகிறோம். பேரம்பாக்கம் ஒரு பொருள் வாங்க போகிறோம். நான் போயிட்டு 1 கிலோ அரிசி வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு சிந்தனையில் வைத்து அதை நம்பி நீங்கள் போகிறீங்க. அந்த அரிசி வாங்கிறதுக்கு நம்பி நீங்கள் போகிறீங்க, அதை வாங்கி கொண்டு வரீங்க நல்ல தெளிந்த புத்தியோடு. அதே மாதிரி நான் வேலைக்கு போகிறேன்,
இந்த நேரத்தில் நான் இந்த ஷிஃப்ட்டு போக போகிறேன், இங்கே வேலை செய்ய போகிறேன் நம்பி போகிறீங்க, அதை செய்து முடிக்கிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நாள் நீ சாவல்ல, உன் நம்பிக்கை என்னன்னு நான் கேட்குறேன். சபையில் வந்திருக்கிற எல்லாருடைய நம்பிக்கையும் என்னவென்றால் என் இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு தான் என் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையாக அவர் உனக்கு இருக்கணும் அப்படின்னா அவர்தான் உன் வாழ்க்கையினுடைய முடிவின் நம்பிக்கை. நீதிமொழிகளின் புத்தகம் 11:7 வாசிங்களேன். இந்த முதல்ல இந்த நம்பிக்கை ஏன் ரொம்ப முக்கியமானது என்பதை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:7 வாசிப்பாங்களா? துன்மார்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரின் அபேட்சை கெட்டு போகும். எப்பா, துன்மார்கன் சாகும் போது அவன் நம்பிக்கை என்ன பண்ணுமா? அழிஞ்சிடும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. துன்மார்கன் சாகும்போது அவன் நம்பிக்கை அழியுது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவன் எதை நம்புறான்? துன்மார்கன் எதை நம்புறான்? தான் பலத்தை நம்புறான். எனக்கு நல்ல உடம்புல பலம் இருக்குது, நான் பலசாலி, நான் ரொம்ப டேலண்டான ஆள், நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறேன், என்னால் சம்பாதிக்க முடியும், எனக்கு ஒரு நல்ல வேலை தெரியும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் பெரிய ஆள் ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை நம்புகிறான். மறுபடியும் வசந்த வாசி. நீதிமான் துன்மார்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரனின் அபேட்சை கெட்டுப்போம். துன்மார்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும். எல்லாம் சொல்லுங்க. துன்மார்கன் மரிக்கும் போது. ஏன்னா துன்மார்கன் எதை நம்புறான்? யாரை நம்புறான்? அவன் பலத்தை நம்புறான். ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் கர்த்தரே என் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்கன் என்ன பண்ணுவான்? என் பலம், நான் நல்லா இருக்கிறேன், என் பலத்தை நான் நம்பி இருக்கிறேன், நான் என்னன்னைக்கு நான் நிலைத்திருப்பேன் அவன் நினைக்கிறான். திடீர்னு துன்மார்கனுக்கு சடுதியில சாவு வரும். அப்போ இந்த உடம்பு அவனை காப்பாற்றாது. இந்த உடல் அவனை நிலைத்திருக்க பண்ண செய்யாது. அவன் இந்த உடம்பை நம்புறான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நான் ரொம்ப டேலண்டான ஆளுங்க, நான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லா பலசாலிங்க. நான் பாருங்கள், நான் கஷ்டப்பட்டு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் பார்த்து. சில பேர் அப்படியே பயங்கரமாக சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன், நான் கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணேன்னு. ஆனால் ஒரு நாள் இந்த துன்மார்கனுக்கு முடிவு வரும், மரணம் வரும். அன்னைக்கு அவன் நம்பிக்கை அழிந்து விடும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவே என் நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவே என் நம்பிக்கை. ஏனென்றால் அவர் எனக்காக மரித்து, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக 3வது நாளில் உயிரோடு இருந்தார். அவரே என் நம்பிக்கை. அவரை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். ஆமெனா. அப்புறம் 14வது அதிகாரம் நீதிமொழிகள் 14:32 வாசிப்பாகலாம். நீதிமொழிகள் 14:32. துன்மார்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் எப்படிப்பட்டவங்க? தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். இந்த பாடல் எப்படி பிறந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நம்ம இந்தியாவில் ஒரு ஆதிவாசி மக்களுக்கு போயிட்டு சுவிசேஷம் சொல்லப்பட்டாங்க. அங்கே போய் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஆதிவாசியில் இருக்கிற ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டார், ஒரு குடும்பம் ஏற்றுக்கொண்டது. அந்த ஆதிவாசி தலைவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த ஜனங்களை இப்படியே விட்டாக்கா எல்லாரும் மதம் மாறிடுவாங்க, அப்புறம் நம்மளை யாரும் இன்னும் வணங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆதிவாசி அந்த தலைவன் மனம் திரும்பின அந்த மனுஷனை கூப்பிட்டு, நீ இயேசுவை மறுதளிக்கணும், நீ இயேசுவை மறுதளிக்கலைன்னா உன் பிள்ளைங்களை என்னை சாகடிச்சிடும் சொல்லிட்டு மிரட்டுறான். அப்படி மிரட்டும் போது அவர் சொல்கிறாரு, நான் இயேசுவ ராஜாவை தான் மகிமைப்படுத்துவேன், நான் பின்னோக்க மாட்டேன்னா என்ன நான் பெருமைப்படுத்த மாட்டேன், நான் ஒன்றுமில்லைன்னு சொன்னதும் அந்த ஆதிவாசி தலைவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் அந்த மனுஷன் கண் முன்னாடி அந்த 2 பிள்ளைகளை சாகடித்தான். அப்போ உறுதியாக நிற்கிறான் அந்த மனுஷன். இன்னொரு காரியம், உன் மனைவியை நான் சாகடிச்சிருவேன், நீ இயேசுவை மறுதலி, என் நம்பிக்கை இயேசுவா இருக்கிறார், நான் பின்னோக்க மாட்டேது மாய வாழ்க்கை, என் நம்பிக்கை என் இயேசு. அல்லேலூயா. என் பிள்ளைங்க ஏசப்பா கிட்ட போயிட்டாங்க. ஆமேன்னு சொல்லாமா? இவன் கண் முன்னாடியே அவனுடைய மனைவியையும்
சாகடிக்கிறான் அந்த அந்த ஆதிவாசி தலைவன். அப்பவும் அந்த மனுஷன் சொல்றாரு, நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன், மகிமையெல்லாம் ஏசாப்பா. என் நம்பிக்கை ஏசு, நான் அல்ல. துன்மார்க்கன் தன்னை நம்புறான், தான் வேலையை நம்புறான். கடைசியில் ஒரு சான்ஸை தரேன், இப்போ கூட நீ சொல்லு இயேசுவில் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லு, என் நம்பிக்கையை இயேசு, நான் பின்னோக்கேன். ஆமேனா? கடைசியில் அந்த மனுஷனையும் சாகடிக்கிறார்கள், எல்லாம் மரித்து போனார்கள். அந்த ஆதிவாசி தலைவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. பரிசுத்த ஆவியானவர் தூக்கத்தை கொடுக்கல. அதுதான் சொல்கிறாங்க, பரிசுத்த தூக்கத்தை கொடுக்கல. என்னடா இது, ஏதோ 2000 வருஷ காலத்துக்கு முன்னாடி மரித்து போன ஒரு இயேசுவுக்காக தான் குடும்பத்தை தான் உயிரியே எழுந்திருக்கிற மனுஷன் தான். அப்போ இந்த இயேசுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரே ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தான், ருசி பார்க்க ஆரம்பித்தான், டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். ஆரம்பித்ததுமே இயேசு கிறிஸ்து உட்காந்து யோசித்ததுமே பரிசுத்த ஆவியானவர் போய், இயேசுவே உன் இரட்சகர் என்பதை அவன் இருதயத்தை திறந்து கொடுத்தார். அந்த ஆதிவாசி தலைவன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிங்க. நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உடையவன். ஆமேன் சொல்லாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நேரமாக இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு முந்தி சபையில் தோங்குற காலமாக இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகையில் நான் தஞ்சம் அடைவேன் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட நம்பிக்கை பரிபூர்ண மனசுக்குள்ளே வந்து எந்த ஒரு காரியமும் மனதை சஞ்சலப்படுத்தக்கூடாது. அதுதான் நம்பிக்கை, அதுதான் பரிபூர்ண நம்பிக்கை. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை இயேசு ராஜா மேலே வரணும்னா ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரத்தில் இந்த நம்பிக்கை குறித்து என்ன சொல்லுகிறார்? ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரத்தில் நாம் எதற்காக நம்பிக்கொண்டிருக்கிறோம், எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், 23வது வசனத்தில் வாசிப்பாக்கலாம். அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். புத்திர சுவிகாரம் அப்படின்னா என்னங்க? எல்லாரும் சொல்லு, புத்திர சுவிகாரம்னா என்ன? புத்திர சுவிகாரம்னா என்னன்னு இதெல்லாம் பக்கத்துலேயே நீங்கள் சொல்லிக்கின்னு எல்லாருக்கும் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் பல முறை ஸ்டடி பண்ணோம். புத்திர சுவிகாரம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போலவே மறுரூபம் ஆவது. கரங்களுக்கு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். புத்திர சுவிகாரம் என்பது, அன்பானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி மறுரூபமானாரோ, மகிமையின் சரீரம் எடுத்தாரோ, ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டாரோ, அந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிற எவனும், எல்லாம் வாசி போலாம், அந்த நம்பிக்கையினாலே கரங்களை தட்டி மகிமை செலுத்த பார்க்கலாம். நாம் எல்லாரும் புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ள என்ன பண்றோமா? தவிக்கிறோம். என்ன பண்றோம்? நமக்குள்ள ஒரு தவிப்பு. எப்பொழுது அந்த மகிமையின் சரீரத்தை அடைவேன்? நல்லா கவனிங்க. அந்த நம்பிக்கையினாலே சர்ச்சுக்கு வரோம். வாலிபர் கூடுகையில் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், சர்ச்சுக்கு நம்ம ஏன் வரோம்? மறுரூபம் ஆவதற்கு. சொல்லுங்க, எது நான் ஆவறதுக்கு? மறுரூபம். எல்லாம் வாய்த்தான்னு சொல்லுங்கப்பா. மாம்சமும் ரத்தமும் செத்துடும். அப்பா கவனிக்கிறீங்களாப்பா சகோதரா? நீங்கள் நான் பேசுகிற சத்தியம் எல்லாமே புதுசாக வந்துக்கிற சகோதரர் எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் புரியுதோ இல்லையோ, ஒரு நாள் சாவல்ல, சாவு வந்து எல்லாருக்கும் வரையா? ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்குள்ளே சாவு உள்ள வந்துச்சு. கண்டிப்பாக நரகம் இருக்கிறது. அந்த நரகத்தில் யார் போவாங்கன்னா, பாவிகளை பாதாளம் இழுத்துக்கும், பாவிகளை பாதாளம் பட்சிக்கும். ஒரு மனுஷன் மரிக்கும் போது நேராக பாதாளத்துக்கு போகிறான். இந்த மரணத்துக்கான காரணமே என்னன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம். ஆனால் சபையில் வந்திருக்கிற நமக்கு நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன், பிளஸ்ட், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசு என் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து என் பாவங்கள். இந்த பாவ உணர்வு அடைய வேண்டும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அன்பானவர்களே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. மரித்தோர் அத்தனை பேரும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அப்படி உயிரோடு எழுந்திருக்கும் போது நித்திய காலமா இதே உடம்புல அக்னி கடலுக்கு போகணும். அது 2ஆம் மரணம். இப்ப இருக்கிறது முதல் மரணம். இப்ப இருக்கிற அத்தனை மனுஷன் செத்து போனவன், வெளியே இருக்கிற மனுஷன்லாம் செத்து போனவன். இது முதல் மரணம்.
இந்த முதல் மரணம் பாதாளத்துக்கு போகிறது. ஆமேனா? இப்போ இருக்கிற மரணம் என்ன மரணம்? சொல்லுங்கப்பா, இப்போ இருக்கிற மரணம் என்ன மரணம்? உனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, ஆத்மா தான் நீ. இப்போ எத்தனை பேர் சாவுக்கு போயிரு? கை தூங்க. நான் கொஞ்சம் லேட்டாக கூட ஸ்லோவாக கூட எடுத்து போகிறேன். நான் கேட்குறது உங்களுக்கு தான் கேட்குறேன். ஒன்றும் ப்ரிஸ்டேஜ்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சின்ன குழந்தை மாதிரி கேட்குறலாம். எத்தனை பேர் சாவுக்கு போயிருக்கிறீங்க? என்ன உணர்வு அடைஞ்சிங்க? சொல்லு போல, என்ன உணர்வு அடைஞ்சிங்க? சாவுக்கு போய் என்னத்தை பார்த்தீங்க? என்னடா இது, ஒரு நாள் நமக்கும் இது நடக்குமே. நேற்று வரைக்கும் ஓடிக்கின்னு ஒடியாந்துக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளே இருந்த இந்த மனுஷன் இன்னைக்கு எங்கே போனார்னு என்னைக்காவது ஒருத்த உணர்வு அடைஞ்சிங்கன்னு கேட்குறேன். நல்லா நல்ல 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 புத்தியே தெரியாத அளவுக்கு குடிக்கிறது. பொண்டாட்டி என்னானா, புள்ள என்னானா, ஒரு மண்ணாங்கட்டியே உங்களுக்கு புரிய போகிறதில்ல. கேட்டாக்கா நான் பெரிய நீதிமான், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய பலசாலின்னு சுத்துறது. அடா புண்ணாக்குங்களா, எனக்கு வருது கோவம், எனக்கு வேதனை இல்லை. நீ செத்து போய்கிற. உனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா நித்தியமானதுன்னு தெரியல உனக்கு. நீ எல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குற. சாவுக்கு போய் என்ன பண்ற? பிரசங்கின் புத்தகத்தை வாசியேன். சாவுக்கு போய் நீ என்ன பண்ற? எடுத்து வாசிப்பாலாம். பிரசங்கின் புத்தகத்தில் பிரசங்கமே டேர்ன் ஆகுது. நல்லா கவனிங்க, பிரசங்கமே டேர்ன் ஆகுது. இவன் ஞானியினுடைய இருதயம் எங்கே இருக்கும் பாருங்க. எடுத்து வாசிப்பாலாம். பிரசங்கின் புத்தகம் வீட்டுக்கு போகிறோம் இல்லையா, அது எந்த வசனம்? எடுத்து வாசி பார்க்கலாம். 7ஆம் வசனம் தானே? 7ஆம் அதிகாரம். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் 1 வாசி. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். எப்பா நீ சிந்திச்சியா? வீட்டுக்கு போய் சிந்திச்சியா? வீட்டுக்கு போய் சிந்திச்சியா? நீ எனக்கு நடக்குமே, நான் எங்க போவேன்? என் நம்பிக்கை என்ன? நான் எங்க போவேன்? சுய புத்தி இருக்கா? அடுத்த வசனம். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினால் இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும். மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். நல்லா கவனி. அங்க போய் நீ சிந்திச்சியா? அங்க போய் சிந்திச்சியா? ஒரு நாள் எனக்கு என்ன நடக்கும்? என் நம்பிக்கை என்ன? நான் மரிக்கும் போது என் நம்பிக்கை என்ன? கவனிங்களா, நான் மரிக்கும் போது என் நம்பிக்கை என்ன? சபைக்குள்ளே வருகிற நாம் அழியாமையை தரித்துக் கொள்ள போகிறோம். கரங்கள் திராமன் சொல்லி என்ன தரித்துக் கொள்ள போறோம்? அழியாமை. சொல்லுங்க, என்ன தரித்துக் கொள்ள போகிறோம்? அழியாமை. சொல்லுங்க. இந்த மாம்சம் ரத்தம் என்ன ஆகும்? அழியும். மாம்ச ரத்தம் என்ன ஆகும்? சொல்லுங்க. மாம்சம் ரத்தம் என்ன ஆகும்? அழியும். ஆனால் சபைக்கு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு இந்த சரீரத்தில் இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிற நம்மை கர்த்தர் அழியாமைக்குள்ளாக நடத்த போகிறார். இதுதான் புத்திர சுவிகாரம். இதை என்னதுங்க? நம்ம என்ன அடைய போறோம்? எல்லாம் வாய்த்த சொன்ன அடைய போறோம். புத்திர சுவிகாரத்தை அடைய போகிறோம். அழியாமை அடைய போகிறோம். இப்ப எடுத்து வாசி போலாம். மறுபடியும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 23 வாசி. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். இந்த புத்திர சுவிகாரம் தான் அழியாமை. சபைக்கு வருகிற இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு தேவன் புத்திர சுவிகாரத்தை கொடுக்க போகிறார். ஆமெனா? அல்லேலூயா. அழியாமையை தரித்துக் கொள்ள போகிறோம். புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நம்பிக்கையினாலே? நான் புத்திர சுவிகாரத்தை அடைந்து கொள்வேன் என்ற நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்கு வருகிறோம். சபையில ஒரு அங்கமாக இருக்கிறோம். சபையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? அல்லேலூயா. ஆத்துமா ஏமா கவனி. எல்லாம் என்ன பாரு பார்க்கலாம். ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? எதை பார்க்கறது பாரு. உன் ஆத்துமா என்ன பண்ணுதுன்னா, உன் நினைவுகள் என்ன பண்ணுதுன்னா, உன்னை நம்புது. நீ பார்க்கறல உன் அழகை நம்புது, உன் புத்தியை நம்புது. ஆடா பைத்தியங்களா, நீ கண்ணில் பார்க்கறிய இது பெண்ணு நம்பணுமா? உன்னை நீ நம்பாத. அதுதான் துக்க வீட்டுக்கு போய் பார். கவனி. துக்க வீட்டுக்கு போ. அங்கே நடந்தது தான் உனக்கு நடக்க போகுது. அவன் நம்பிக்கை என்ன? அவன் எங்கே போகிறன்னு சொல்லிட்டு போய்க்கிறான். கவனி, எங்கே போகிறன்னு சொல்லிட்டு போய்க்கிறான்.
ஏய், நான் சொல்கிறத கேட்கறது புரியுதா இல்லையா? எப்பா புதுசாக வந்து கொஞ்சம் உணர்வடைங்கப்பா சகோதரர்களே. உங்களுக்காகத்தான் ஆண்டவர் எங்களை அழைச்சி நீங்கள் எப்படியாகலே மீட்கப்படணும்னு சொல்லி கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தயவுசெய்து எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க. கிறிஸ்தவனை போய் சொல்லு, எனக்காக ஏன் அற? ஏசப்பா வருவார், அவரோடு நானும் வருவேன், அல்லேலூயா, என்னை மகிமையில் அவர் ஏற்றுக்கொள்ளுவார், நான் அவர்கிட்ட போகிறேன், அழாத. இதுதான் ஏசப்பா, இதுதான் கிறிஸ்தவனின் நம்பிக்கை. உன் நம்பிக்கை என்ன? துன்மார்கனுக்கு மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இன்னைக்கு உன்னை இயேசு ராஜாவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்போ யாருக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும் தெரியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை எந்த ஒரு மனுஷன் ருசி பார்த்திருக்கிறானோ. ருசி பார்த்தல் என்பது ஆத்துமாவில், அதாவது அந்த உயிரில் கலக்கிற ஒன்று. இப்போ நாம் கூட பார்த்தீங்கன்னா எதை நம்ம ரொம்ப விரும்புவோம் அப்படின்னா, நம்ம எதை நம்ம அதிகமாக ருசித்து இருக்கிறோமோ, எது நமக்கு அதிகமான சுவையை கொடுத்ததோ அதை தான் நம்ம என்ன பண்ண ருசிப்போம். அதுதான் நம்முடைய பழக்கமாக மாறிடும். இப்போ இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை என் ஆத்துமா ருசித்திருக்குமே. ஆனால் எந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து டேஸ்ட் இருக்கிறாரோ அவர் நல்லவர் என்னன்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து யாருங்க? நல்லவர். எல்லாம் நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. யாருக்கு நம்பிக்கை பெருகும்? யார் புத்திர சுவிகாரத்தை அடைவான்? நம்பிக்கையோடு யார் காத்திருப்பான் என்றால், இயேசு நல்லவர். எல்லாம் ஒரு 3 முறை சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். வாயில சொல்றதல்ல, டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, முதல்ல புரிஞ்சுக்க. நல்லவர்னா என்னது? இயேசு கிறிஸ்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவன் அப்படின்னு யாரை சொல்லுவோம் நம்ம? அவர் ரொம்ப நல்லவர் அவரு, யாரை சொல்லுவோம்? யாராச்சும் சொல்லுங்க பாருங்க. இந்த பிரசங்கம் ஏற்கனவே பண்ண பிரசங்கம் தான், இன்னைக்கு வேற ஆங்கில நம்ம கொண்டு போறோம், அவ்வளவுதான். தேவன் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேறொரு பாதையில் மகிமையின் பாதையை காட்டி கொண்டிருக்கிறார். யாரை வந்து நல்லவன் சொல்லுவோம்? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கப்பா, நம்ம லைஃப்பில் யாரை வந்து அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? வெரி குட். நன்மை செய்து கொடுத்தவர்களை. ஆமேனா? யாரை நல்லவன் சொல்லுவோம்? வாய்த்தான் சொல்லுவோம். யார் நல்லவன் சொல்லுவோம்? கொடுத்தவர்களை. கொடுத்தவர்களை. இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சம்பாதித்து ஜெயங்கொண்டு எல்லாவற்றுக்கும் அதிகாரமுடையவராய் சகலமும் அவர் காலின் கீழே பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏசப்பா எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுவரைக்கும் எனக்கு கொடுத்தது எல்லாமே ஏசப்பா தான். அவர் நல்லவர். ஏனென்றால் அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தார். நீ வரும்போது என்ன எடுத்துன்னு வந்த? நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் வரணும். நீ வரும்போது என்ன எடுத்துன்னு வந்த? உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து என்ன எடுத்துன்னு வந்த? காற்று, தண்ணி, அரிசி, அப்புறம் உன் பொண்டாட்டி, உன் புள்ள, டாஸ்மாக், கஞ்சா, இதெல்லாம் கொண்டு வந்தியா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வரும்போது நீ என்ன எடுத்துன்னு வந்த? எல்லாவற்றையும் உனக்காக ஆயத்தம் பண்ணி, அவருடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, உனக்காக நான் யாவையும் செய்து முடித்து என் கைகளில் வைத்திருக்கிறேன். உங்ககிட்ட நீ அனுபவித்த அத்தனை நன்மைகளும் நான் கொடுத்தது. கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? நான் கொடுத்தது என்பதை அணு அணுவாய் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன்.
எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லைனா. அல்லேலூயா. நல்லவர் என்றால் கொடுக்கிறவர், கொடுத்தவர், கொடுத்து கொண்டே இருப்பவர், தம்மையே தம் ஜீவனையே எனக்காக கொடுத்தவர் என்கின்ற அந்த நம்பிக்கை பெருகும் பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை எந்த ஒரு ஆத்மா ருசித்திருக்கிறானோ, அனுதினமும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா. ஏசப்பா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க கிருபை என்று சொல்லி அவருடைய அந்த அன்பை, அவருடைய அந்த நல்லவரை உன் ஆத்மாவில் நீ அனுபவிக்கிற பார். அப்படி அனுபவித்தவனுக்கு மட்டும்தான் நான் புத்திர சுவிகாரத்தை அடைவேன். என் மரணத்தில், என் முடிவில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு வரும். 145ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 145ஆம் சங்கீதம், 145ஆம் சங்கீதம் 13வது வசனம் வாசிப்பாகலாம். உம்முடைய ராஜ்யம் சதா காலமும் உள்ள ராஜ்யம். நல்லா கவனி, உம்முடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம்? சதா காலம் உள்ள ராஜ்யம். ராஜ்யம் அப்படின்னா எல்லாமே அவருடையது. ஆமெனா? எல்லாமே யாருடையது? இயேசு ராஜாவுடையது. அவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். சத்துருவை மேற்கொண்டு உலகத்தை ஜெயங்கொண்டு, உலகத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று, தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து, சபைக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து, அவர் ராஜாதி ராஜாவா என்றென்றைக்கும் வீற்றிருக்கிறார். இச்சகலமும் யாருடையதுப்பா? நீ வரும்போது என்ன எடுத்துன்னு வந்த? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீ வரும்போது என்ன எடுத்துன்னு வந்த? உம்முடைய ராஜ்யம் சதா காலமும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. இது ஏசப்பாவுடைய ராஜ்யம். இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் ராஜ்யத்தை அவருக்கென்றும் அவரை கொண்டும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இப்போ நேற்று என்ன பண்ணேன், வாக்கிங் போனேன். அப்போ போகும்போது என்னுடைய பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் வந்தார். வாப்பா, எப்படி இருக்கிற லோக, நல்லா இருக்கிறியா அப்படின்னு விசாரிச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார். நான் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஊழியம் சரியா? சரி விடு, எங்கே செய்கிறேன், எந்த ஊரில் என்னார்? என் சொந்த ஊர்லேயே பண்ணுறேன், என் ஊழியம் லோக்கலில் தான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எப்பா ஏன்பா லோக்கலில் பண்ணுறாங்க, நிறைய துட்டு தர மாட்டாங்களாப்பா? அவர் கேட்டார். நிறைய துட்டு தர மாட்டாங்கப்பா, காசு கொடுக்க மாட்டாங்களே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அமெரிக்காவிலலாம் ரொம்ப வச்சுக்கின்னு நிறைய காசெல்லாம் வாங்குறாரு, நீ அந்த மாதிரி எதனா பண்ணலாம் இல்லைன்னார். நான் சொன்னேன், இல்லை சார், ஏசப்பா அதாவது வந்து நம்ம இந்த ஊழியம் என்பது நோக்கம் வந்து இயேசு தான், காசு இல்லைன்னு. இயேசு தான், காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தேன். தோமாவை பற்றிலாம் எடுத்து சொல்லி நிறைய காரியங்களை எடுத்து காட்டினேன். அவர் எல்லாம் உத்து பார்த்தாரு. பார்த்துக்கினே இருந்துட்டு கடைசியில் ஒரு காரியத்தை கேட்டேன். இதை பாருங்க சார், நிலாவில் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அங்கே ரொம்ப கம்மி, சாதாரணமாக அங்கே நடக்க முடியாது, சுவாசிக்க முடியாது. அல்லது மற்ற கிரகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு உயிரினம் வாழ முடியாது. ஆனால் பூமியில் மனுஷன் அசைகிறான் சார், பூமியில் மனுஷன் வாழறான் சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவர் எவ்வளோ நல்லவர்னு கொஞ்சம் பாருங்கள் சார். இயேசு தான் தெய்வம்னு ப்ரூவ் பண்ணிட்டு அவருக்கு சொல்லிவிட்டு, இந்த இயேசு எவ்வளோ நல்லவர் பாருங்கள் சார். அதோ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, உங்களுக்கு தண்ணி தேவைன்னு சொல்லி அவர் உங்களுக்கு முன்னாடியே தண்ணியை ஆயத்தம் பண்ணி அவர் ராஜ்யத்தில் தண்ணியை வச்சுக்கின்னு உங்களை படைச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆக்சிஜன் சுவாசிக்கிறீங்க. எனக்கு H2 சொல்லி கொடுத்தவர் அவர். ஆமேனா? எனக்கு H2 சொல்லி கொடுத்தவர், ஆக்சிஜன் பிராணவாயு கரியமில வாயில சொல்லி கொடுத்தவர் அவர். அவருக்கு சொல்கிறேன், அவர் உத்து பார்த்துட்டு நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆமேனா? எல்லாம் யாருடையது? எல்லாம் இயேசு ராஜாவுடையது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க வேண்டும். நீ அனுபவித்த ஒவ்வொரு காரியமும் உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தது. சொல்லுங்க, என்ன பண்ணுது? சொல்லுங்க, என்ன பண்ணுது? உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தது.
அவர் கொடுத்தார், இதுவரைக்கும் எனக்கு கொடுத்தார், இனிமேலும் எனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வாழ்க்கையில உனக்கானதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. ஆமெனா? உனக்கு உரியதை உன் ராஜாதி ராஜா, உன் இயேசு ராஜா, இந்த ராஜ்யம், இந்த பிரபஞ்சமே அவருடையது. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆளுகை சதா காலமும் இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்பாகலாம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற வேளை ஆகாரம் கொடுக்கிறீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல வரும், நீ என்ன சாப்பிட்டாலும் ஜீர்ணிக்காது, உனக்கு ஒண்ணுமே பிடிக்காது. அந்த காலம் வரும். அப்ப இன்னைக்கு வரைக்கும் உனக்கு சாப்பாடு ஜீர்ணிக்க வச்சது யாரு? அப்பா என் இயேசு நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சகாமால வந்து எதுவுமே சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஜீர்ணிக்காம எல்லாம் மாயா போயிடும் இல்லையா? எல்லாம் ஒண்ணும் இல்லாம அப்பதான் துடிப்பான், ஐயோ சாப்பாடு ஜீர்ணிக்க மாட்டேங்குதேன்னு. ஆகாரம் கொடுக்கிறீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடை சரியாய் ஜீர்ணிக்க வைத்து நமக்கு உயிர் வாழ செய்கிறவர், நமக்கான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், கொடுத்தவர் தான் நல்லவர். எல்லாம் அவர் கரத்திலிருந்து வாங்கி நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நன்மையை செய்கிற தேவன். இதை அணுவா ஆண்டவரே, நான் ஏன் உடம்பினுடைய பலத்தில் சம்பாதிக்கலப்பா, உங்க கிருபையினாலே நீர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறீர், நான் சம்பாதிக்கிறேன். ஆண்டவரே, நான் உயிர் வாழ்வது உங்க பலத்துல உயிர் வாழ் ஆண்டவரே, நான் மூச்சு விடுவது உங்க கிருபைப்பான. அணுவா யாரெல்லாம் இயேசு ராஜாவை ருசித்திருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. அவர்கள் புத்திர சுவிகாரத்தை அடைவார்கள். நீங்கள் புத்திர சுவிகாரத்தை அடையணும்னா, நீங்க புத்திர சுவிகாரத்தை அடையணும்னா இயேசு ராஜாவை அணுவா டேஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி அணுவா ருசிக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் மனைவி எவ்வளவு இன்பமானவள், என் மனைவியை நீ கொடுத்து அப்படியே அவர் கொடுத்தது உனக்கு டேஸ்ட், அந்த உனக்கு நன்மையை கொடுத்து, என் மனைவி எனக்கு எவ்வளவு இன்பம் ஆண்டவரே, என் கணவன் எனக்கு எவ்வளவு இன்பம் கர்த்தாவே, அவர் கொடுத்ததிலே நீங்கள் கலிகூர்ந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு இதை அனுபவிக்கிற? ஆண்டவரே நீர் கொடுத்த வேலை, ஆண்டவரே நீர் கொடுத்த எனக்கு செய்த நன்மை, எனக்கு கொடுத்த ஆகாரம், எனக்கு கொடுத்த இந்த லைஃப் ஸ்டைல், அவர் கொடுத்ததில் அவ்வளவு திருப்தியாய், அவர் கொடுத்ததில் அவ்வளவு கலிகூறுதலோட என் மாமியாரு, என் மாமனாரு, எங்க அப்பா, எங்க அம்மா அப்படியே அந்த அன்புல கலிகூர்ந்து, என் கர்த்தாவே இதை நீர் கொடுத்தீரேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீ அவரை நோக்கி பாப்ப 24x7ல 24/7 முழுக்க அப்படியே உன் மனசு குளிர்ந்து, எனக்கு இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கொடுத்த நல்லவரேன்னு பாப்பாரு. நம்ம ஆளுக்கு அந்த புத்தியெல்லாம் கிடையாது. எப்படி பண்ணுவாங்க? நான் போகிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், அவங்க சரியில்லை, அவங்க கெட்டவங்க, எல்லாருக்குள்ளேயும் கெட்ட புத்தி இருக்குது. அன்பானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த நல்லவர் கொடுத்தது எல்லாமே நல்லது தான். ஆமேனா? நல்லவர் கொடுத்தது எல்லாமே நல்லது. உன் புருஷன் பக்கம் இருக்கிற கெட்டதை மட்டும் பார்க்காத, உன் புருஷன் கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் டேஸ்ட் பண்ண. கெட்டதை எடுத்தனா நீ அவுட். உன் மனைவி வாயை தந்தா மூடாது தான், ஆனால் அதுக்கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் எடு. கெட்டதை எடுத்தனா நீ அவுட்டு. எல்லாருக்குள்ளேயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்போ நான் சொல்ற கவனிங்க, யார் யாரெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் அவர் கரத்திலிருந்து வாங்கி இருக்கிறேன். அவர் அவர் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கானதை சரியாய் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு குறைவை ஏசப்பா வைக்கல. ஆமென் சொல்லாமா? இந்த டேஸ்ட் நமக்கு உள்ளே இன்பில்டாவே உள்ள இருக்கணும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 119ஆம் சங்கீதம் 68வது வசனத்தை வாசிப்பாங்களா? 119ஆம் சங்கீதம் 68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்கள் எனக்கு போதியும். தேவரீர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். அவர் என்ன மட்டும் செய்கிறவர்? நன்மையை மட்டுமே செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்ன செய்கிறவருங்க?
எல்லா வாயத்தை சொல்லுங்க, அவர் என்ன செய்கிறவர்? நன்மை செய்கிறவர். எல்லா ஒரு ஆயத்தை சொல்லுங்க, என்ன செய்கிறவர்? நன்மை செய்கிறவர். அதாவது கொடுத்து அவங்க மனசை குளிர பண்ணுகிறவர். இப்போ வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். யார் யாரெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், எப்பா கவனிக்கிறீங்களா? என் தாயின் வயிற்றிலே என் கரு உருவாவதற்கு முன்பதாகவே என் கரு எப்படி உண்டாகும் என்று, எப்பொழுது என் எலும்புகள்லாம் உண்டாகும், எப்பொழுது என் அவயவங்கள் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்து எனக்கானதெல்லாம் ஆயத்தம் பண்ணி, எனக்கு உரியதை என் வாழ்க்கையெல்லாம் அவர் திட்டம் பண்ணி எனக்கானதெல்லாம் ஏற்ற வேளையில் சரியாய் கொடுத்தார் என்று சொல்லி யார் யாரெல்லாம் அவரை ருசித்தார்களோ அவர்கள் நல்லவர்களாய் மாறிவிடுவார்கள். அவர் எப்படி நல்லவரோ அதே போல அவரை ருசித்தவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நல்லவர்னா என்ன அர்த்தம்? கொடுக்கிறவர். இப்போ இயேசு கிறிஸ்து தான் நல்லவரா? அவர் தான் நன்மை செய்கிறவரா? அவரை யாரெல்லாம் ருசித்தார்களோ அவர்கள் என்னவா மாறிடுவாங்க. அப்போ இவங்களும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். எடுக்கிறவன் யாரு? எடுக்கிறவன் யாரு? வேட்டைக்காரன். எடுக்கிறவன் யாரு? துன்மார்கன். எடுக்கிறவன் யாரு? திருடன். ஆனால் கொடுக்கிறவர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்கிறவர். ஏன்னா ராஜாதி ராஜா அவரே. அப்படியானால் அவரை ருசித்தவர்கள், நான் சொல்றது என்ன தெரியுமா? அவரை அனுதினமும் ருசித்தவர்கள் அவங்க மனசு அவ்வளவு சமாதானமாக இருக்கும். ஏன்னா என்னை விட்டு ஒன்று போயிருச்சே, ஐயோ எனக்கு இழப்பு வந்துருச்சே, நான் மிஸ் பண்ணிட்டேனே, ஐயோ நான் என் வாழ்க்கை போயிருச்சே அப்படின்னு பதற மாட்டாங்க. ஏன்னா என் வாழ்க்கையை திட்டம் பண்ணினவர் என் கர்த்தர் எனக்கானதை ஒன்று கூட தடையில்லாமல் எனக்கு சரியாய் கொடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் கேட்குறேன், எதை நீ கொண்டு வந்தாய்? எதை நீ கொண்டு போற? உனக்கான உன் வாழ்க்கையை திட்டம் பண்ணினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? இந்த இருதயம் நமக்குள்ளே வேண்டும். எடுத்து வாசிக்க போகலாம். 92ஆம் சங்கீதம், 92வது சங்கீதத்தில் 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். இதாங்க ருசிக்கிறது. ஆமென். ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டு அழுது, அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததும் எவ்வளவு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும். அதே போல இயேசு ராஜாவை நோக்கி பார்த்த, கர்த்தாவே உமது செய்கைகளால் நான் இப்போ நான் அசைறது யாருக்குள்ள அசைகிறேன்? சொல்லுங்கப்பா, யாருக்குள்ள அசைகிறேன்? இயேசு ராஜாவுக்குள்ள அசைகிறேன். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் இன்ன வரைக்கும் அசைத்து என் ஏசப்பாவுடைய கிருபையில் என்னை ஏசப்பா எனக்கு நல்லவர், அவர் என்னை அசைக்கிறார், நான் அசைகிறேன். அதாவது அவர் எனக்கு கொடுக்கிறார், அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இதுவே கர்த்தரை ருசித்த ருசி. அவரை ருசித்தவன், இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று ருசித்தவன் எப்படி மாறிடுறான்? நல்லவனா மாறிடுறான். ஆமேனா? தேவனுக்கு நல்லவங்க தான் தேவை, கொடுக்கிறவங்க தான் தேவை. எத்தனை பேர் கொடுக்கிற? உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ஏசப்பா. நான் தான் சொல்லிட்டேனே, நம்ம எல்லாம் ஒரு பானை, மண் பானை அவர் கையில் வச்சுங்கிறாரு. யோபு சொல்லுவார், அப்பா எல்லா மனுபுத்தருடைய ஆவி உங்கள் கையில் இருக்குது ஆண்டவரே. அவர் அப்படியே கீழே விட்டார்னா டமார். ஆமேனா? ஒவ்வொரு வினாடியும் அணு அணுவா இயேசு ராஜா எப்படி என்னை நடத்துகிறாரு, உங்களுடைய கிரியைகளை நான் பார்க்குறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வினாடியும் அவர் செய்த, அவர் கொடுத்ததை. இப்போ நிறைய பேருக்கு மனசெல்லாம் வலிக்கும். ஏன் தெரியுமா? அவர் கொடுக்காததுக்கெல்லாம் வச்சு ஆசைப்பட்டு உட்காந்துருப்பாங்க. அப்பா உங்கள் சித்தம் என்ன அப்படின்னு உட்காந்து சரியாக உட்காந்து அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் எப்படிப்பட்டவனாக்கா இப்படி தான். மறுபடியும் 4ஆம் வசனம் வாசி. கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை எப்பா நான் மகிழ்ச்சியா இருந்தேன், என் மனத்தை குளிர பண்ணினீர், என் தேவையெல்லாம் கொடுத்தீர், என் மனைவி, என் பிள்ளைகள், எனக்கு வீடு, எனக்கு வேலை, எனக்கு சம்பாத்தியம், எனக்கு ஜீவன்
ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு. அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா, பாதுகாப்பு அற்ற நிலையில்லாத இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நிரந்தரமும் நமக்கு கிடையாது. அப்போது நமக்கு நம்பிக்கை பெருகணும். நம்முடைய வாழ்க்கை முடியும் போது நம்பிக்கையோடு கூட என் கர்த்தர்கிட்ட நான் போகிறேன், அல்லது அவருடைய வருகை வரும்போது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்ற நம்பிக்கை எப்போ வரும் தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு செய்திருக்கிற இந்த நன்மைகளை, இந்த மாம்ச உலகத்தில் கர்த்தர் உனக்கு அணுவணுவாய் உன் கூட இருந்து, நீ வெக்கப்பட்ட இடத்துல உன் தலையை உயர்த்தி, நீ எந்த இடத்துல அழுதியோ அங்கே உன் கண்ணீரை தொடுத்து உன்னை களிப்பாக்கி கர்த்தர் உன்னை என்னென்னைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே, அதை நீங்கள் தாம்பா எனக்கு கொடுத்தீங்க. நீங்க நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமெனா. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாமியார் மருமக பிரச்சனை எடுங்க பார்க்கலாம், ஆமாம் அது கொடுத்துக்கினே தான் நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை நீங்கள் ருசிங்க. அவர் இந்த பூமியில் நம்மை நேசித்து விசேஷ விதமாக அழைத்திருக்கிறார். ஆனால் 6ஆம் வசனத்தை வாசிப்பாக்கலாம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மிருகம் என்ன பண்ணும்னா, ஏசப்பா செய்கிறார் என்றதை உணராது. எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைங்களை, உங்களை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைங்களை தெரியும்? உங்கள் பிள்ளைங்களை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? நம்ம சகோதரி பொன்மணி இப்போ மாசமாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் போல. அது என்ன குழந்தை, ஆனா பெண்ணா, கருப்பா சிவப்பானி, எதுனா அவங்க தாய் தகப்பனுக்கு தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் உணர்வடைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக கேட்டுன்னு போகிறேன். அந்த குழந்தைக்கான திட்டத்தை கர்த்தர் வகுத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மிருகம் இருக்கிறான் பாரு, மிருகம், இந்த மிருக குணமுள்ளவன் இதை உணரான். தேவன் நம்மை படைத்த நோக்கமே என்னன்னா, அவரை ருசித்தா என்னவா மாறிடணும்? நம்ம யாரை மாதிரி மாறிடணும்? நல்லவனா. இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று ருசிக்கிறவன் நல்லவனாக மாறிவிடுவான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் மேலே வைத்த அன்பினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சகோதரர்களுக்கு அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமெனா. அப்போ இயேசு கிறிஸ்து இரட்சகர், அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற நல்லவர் அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா அவரை உணர்ந்தவங்க, தேவன் எங்க தகப்பன், எல்லா பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய உறவுகளுக்கு நாம் கொடுப்போம். நம்முடைய உறவுகளுக்கு நாம் சொல்லுங்க, நம்முடைய உறவுகளுக்கு நாம் கொடுப்போம். ஆனால் மிருக குணமுள்ள மனுஷன் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை அறியான். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசி பாரான். அவனுக்கு ஏசப்பாவோட டேஸ்ட்டை உணர்ந்து கொள்ள முடியாது. காரணம், அவன் மூடன், அவன் துன்மார்கன். சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டாங்க. சர்ச்சை வர நேரத்தில் ரொம்ப பிஸிங்க. இன்னும் பார்த்து வேலை வச்சுட்டாங்க. கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் வேலைக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, நான் உங்களை தான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறவன் தான் நல்லவன். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பது ருசித்தவன் நல்லவனாக மாறிவிடுகிறான். அவன் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது, வீண் போகாது. இப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற அந்த மனுஷன் பாக்கியவான். அவன் மறுரூபம் அடைந்து புத்திர சுவிகாரத்தை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிப்பான். இப்போ மறுபடியும் சேர்ந்து வாசி 5:6. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். இந்த துன்மார்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். இவன் ரொம்ப செழிப்பா இருக்கிறான். ஒரு மாடியெல்லாம் கட்ட முடியாது. நான் 3 மாடி 4 மாடி கட்டி என் பெருமையை நான் காட்டுவேன்னு காட்டுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் கஷ்டப்பட்டு என் புத்தியில் சம்பாதிச்சேன்னு சொல்லுவான். ஆனால் நல்லா கவனிங்க, தேவனை விசுவாசித்து கிறிஸ்து இயேசுவை தன் நம்பிக்கையை கொள்ளுகிறவன் இது என் கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுவான். இவன் என்றென்றைக்கே நிலைத்திருப்பான். இவன் புத்திர சுவிகாரத்தை அடைந்து கொள்ளுவான். அவன் அழிஞ்சிருவான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் பார்ப்பீங்க, என்ன இது, ஆண்டவரை ஏற்றுக்கலாம், அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், அவன் பார்த்து நல்லா வளர்ந்துக்கினே போகிறான், அது நல்லா செழிப்பாக போய்கினே இருக்கிறான். ஆனால் நான்லாம் ஒன்றும் இல்லையே, நான் கர்த்தரை உண்மையாக பின்பற்றுறேன், கர்த்தருக்காக நான் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், ஆனால் நான் ஒன்றுமே இல்லையே நீ நினைக்கலாம்.
அன்பான தேவஜனமே, நீ கர்த்தரை போல நல்லவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவன் செழிப்பு தான் அவன் அழிவு. அந்த மனுஷனுடைய செழிப்பு தான் அவன் அழிவு. அவன் துன்மார்க்கன். அவன் கர்த்தரை நல்லவர் என்று ருசி பார்ப்பது இல்லை. இப்போ இங்கே நல்லா தெரிஞ்சு போச்சு, துன்மார்க்கனா நீதிமானா அப்படின்னு சொல்லி. இந்த நல்லவன் யார் என்றால் நீதிமான். நீதிமொழிகளின் புத்தகம் 2:20 வாசிப்பல. நீதிமொழி 2:20. இந்த நல்லவன் யார்? ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக. இந்த நல்லவன் தான் நீதிமான். நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. அந்த பாதையில என்ன இல்லை? மரணம் இல்லை. அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 125. இவங்க நல்லவங்களா மாறிட்டாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நல்லவர் என்று ருசித்தவர்கள் என்னவா மாறிட்டாங்க? நல்லவர்களாக. அப்ப நல்லவர்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்லவர்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நல்லவங்க என்ன பண்ணுவாங்க? தான் உறவுகளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். தான் உறவுகளுக்கு, மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி, மச்சினா மூத்தாரு, தான் குடும்பத்தை பார்த்து தான் குடும்பத்தை கட்டிக்கொண்டே இருப்பார்கள். 125 சங்கீதத்தில் 4 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். அல்லேலூயா. யாருக்கு நன்மை செய்தார் கர்த்தர்? நல்லவர்களுக்கு. அல்லேலூயா. யாருக்கு நன்மை செய்றாரு? நன்மை என்றால் என்னவென்று சொன்னால் மறுரூபம். அதுதான் புத்திர சுவிகாரம். நன்மைனா என்னது? எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. நன்மைனா என்னது? மறுரூபம், புத்திர சுவிகாரம். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் என்ன செய்கிறார்? அவரு நன்மை செய்கிறார். ஏன்னா அவங்க கர்த்தரை நல்லவர் என்று ருசி பார்த்ததுனால தம்மைத்தாமே வெறுமையாக்கி தம்மையே தன் சகோதரர்களுக்கு கொடுத்தவர்கள். இவங்க தான் நல்லவர்கள். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சு போச்சா யாரெல்லாம் நல்லவங்க? இயேசு ராஜாவை நல்லவர் என்று ருசித்தவர்கள். அந்த ருசி அவங்களுடைய உயிரில் கலந்து விடுகிறது, அவங்க ஆத்மாவில் கலந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்திலே தரித்து கொள்ளுகிறார்கள். அந்தபடி முந்தி நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு நம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. இருதயத்திலே செம்மையான இவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறார். நன்மை என்றால் மறுரூபம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆயத்தம் பண்ணினாள். அப்படி என்றால் அவள் தன்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை ருசித்தாள். ருசிக்கிற நீ என்ன செய்வேன்னா உன் குடும்பத்துக்காக உன்னை கொடுத்து கொண்டே இருப்பாய். உன் குடும்பத்துக்காக உன்னை நீ கொடுத்து கொண்டே இருப்ப. நீ ஒரு வினாடி கூட எடுக்கவே மாட்ட. உன் சிந்தனையில் உன் குடும்பம் தான் இருக்கும், உன் மனைவி தான் இருக்கும், உன் பிள்ளைங்க தான் இருப்பாங்க, உன் அப்பா அம்மா தான் இருப்பாங்க. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக, உன் சபையில் இருக்கிறவர்களுக்காக நீ கொடுத்து கொண்டே இருப்பாய். நல்லா கவனிங்க. இந்த நல்லவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி தம்மைத்தாமே தேவனுக்கு முன்பதாக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல சபையில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு அவர் நன்மை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவை போல கொடுக்க செய்வார். ஆமென். 73 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். 73 சங்கீதம் 1 வசனம். இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலிற்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எந்த இருதயம்? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன், சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறாரா? அது என்ன சுத்த இருதயம்? இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் தன்னுடைய ஆத்மாவில் நல்லவர் என்று ருசித்தவர்கள். நல்லவர் என்று ருசித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை நல்லவர் என்று ருசித்தவர்கள் எப்படி மாறிடுறாங்க? சொல்லுங்க, எப்படி மாறுறாங்க? நல்லவர்களாக மாறி. நல்லவர்கள் என்ன செய்வாங்க? கொடுப்பார்கள். நல்லவங்க என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்போ இந்த நல்லவர்களை கர்த்தர் நன்மையை காண செய்கிறார். இந்த நன்மை என்பதுதான் மறுரூபம். இயேசு கிறிஸ்துவை போல மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு மாபெரும் இரக்கம்தான் இந்த நன்மை. ஏனென்றால் இவர்கள் கொடுத்தவர்கள். எடுத்து வாசிக்கலாம். 112வது அதிகாரத்தில் 112ஆம் சங்கீதத்தில் இவர்கள் என்ன கொடுத்தார்கள்? 112ஆம் சங்கீதம்
9ஆம் வசனத்தை வாசிங்க. 112:9. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். இந்த நல்லவங்க என்ன பண்ணாங்க? ஏழைக்கு கொடுத்தாங்களாம். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்களே. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். நல்லா கவனிங்க. யாருக்கு தேவன் நன்மை செய்கிறார் என்றால், கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். இருதயத்தில் செம்மை என்பது கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டது. இந்த நல்லவர்கள் யார் என்றால் கொடுத்தவர்கள். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். ஏழைனா யாரு? ஏழைனா யாரு? புசிப்பதற்கு ஒன்றுமில்லாதவனை தான் என்ன சொல்லுவோம்? ஏழை. அவங்க தான் நிறைய பேர் பிச்சையெல்லாம் எடுப்பாங்க இல்லையா? எனக்கு புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்ற போஜனம் தான் நமக்கு ஜீவன். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஏழைகளுக்கு யார் கொடுத்தான்? யார் வாரி இறைத்தான்? யார் இந்த ஏழை அப்படின்னா, நாங்கள் சாகர ஆண்டவர். நாங்கள் இந்த உலகத்தில் பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நாங்கள் சாகுறோமே. நாங்கள் என்றென்றைக்கும் இந்த பூமியை நிலைத்திருக்கணும். என்றென்றைக்கும் இருக்கிற தேவனை நாங்கள் சந்திக்க வேண்டும். எங்களுக்கு போஜனம் இல்லையே. தேவனை சந்திக்கும்படி, நித்தியராகிய தேவனை சந்திக்கும்படி எங்களுக்கு போஜனம் இல்லையே என்கின்ற ஏழைகள். யாருக்கு போஜனம் இருக்காது? அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு. அப்போ நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறோமே. நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்களாக இருக்கிறோமே. எங்களுக்கு அப்பா இல்லையே. அப்பா இருந்தா எங்களுக்கு போஜனத்தை கொடுத்து வாழ வைக்கணும். ஆமேனா? யார் யாருக்கெல்லாம் அப்பாக்காரன் கை தூங்க பார்க்கலாம். இப்போ அப்பா இருக்கலாம், கை தூக்கு. கையை தூக்கணும், நல்லா ஸ்டைலாக தூக்கணும், நல்லா தூக்கணும். நான் சீரியஸாக பேசிக்கிறேன். உங்கள் அப்பா உங்களை சாகாமல் பார்த்துக்குவாரா? சரி, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சாகாமல் பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கு சாகுறாங்கன்னா அவங்களுக்கு போஜனம் இல்லை. அப்போனா அவங்க ஏழை. ஏழை ஏன் ஏழைனா அவங்களுக்கு அப்பா இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ சபையில் வரக்கூடிய ஜனங்கள்லாம் யாருன்னா ஏழைகள். ஆண்டவரே, நாங்களாம் சாகுறோமே, எங்களுக்கு அப்பா இல்லை. எனக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறாருன்னா எனக்கு ஜீவனை கொடுக்கணும். அப்போனா நித்தியராகிய எங்கள் தேவன் தான் எங்கள் அப்பா. ஆமேன்னு சொல்லுங்க. சபையில் இருக்கிற நாங்களாம் திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற இந்த ரகசியம், இயேசு கிறிஸ்துவே மெய்யான போஜனம். இந்த ஏழைகளுக்கு நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் புத்திர சுவிகாரத்தை அடைய வேண்டும். நாங்கள் மறுரூபம் அடைய வேண்டும். எங்கள் தேவனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக சபைக்கு வருவாங்க. அந்த ஏழைகளுக்கு இந்த நல்லவர்கள் இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய சகோதரர்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்து அவர் ஜெயங்கொண்டு எல்லாவற்றையும் தம்முடைய சகோதரர்களுக்கு கொடுத்தாரோ, அதே போல இந்த நல்லவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்தவர்கள் தான் இந்த நல்லவர்கள். இந்த நல்லவர்கள் தேவனை பற்றிய ரகசியமாகிய அந்த மெய்யான போஜனத்தை வாரி 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 சபையில் கொடுக்கிறாங்களே. இந்த ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியக்காரன் இப்படி பண்ணுறான், ஊழியக்காரன் இப்படி செய்கிறான், இவன்னா உத்தமனா, இவன் பாவமே செய்யலையா, இவன் சரியில்லையே அப்படின்லாம் பேச மாட்டாங்க இந்த ஏழைகள். நான் சொல்கிறத கவனிங்க. இந்த ஏழைகளுக்கு நல்லாவே புரியும் பலவீனம்னா என்னன்னு. இவங்க கர்த்தரை ருசிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்பா, எங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுங்க. இயேசு ராஜாவுடைய வல்லமையை பேசுங்க. இயேசு ராஜா சிலுவையில் சம்பாதித்த மகிமையை பேசுங்க. இயேசு ராஜா எனக்காக என்ன செய்தார் என்பதை குறித்து பேசுங்க. இயேசு ராஜாவை பற்றி பேசுங்க. அவரே வானத்தில் இறங்கி வந்த மெய்யான போஜனம், என் பிதா கொடுத்த போஜனம் இயேசுவே. கையெழுதி மகிமை செலுத்துவோமா? நான் திக்கற்றவனா இருக்கிறேன். எங்க அப்பா இல்லை எனக்கு, எங்க அப்பா இல்லை எனக்கு. இவங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கு அப்பா இல்லை, எங்க அப்பா என் உயிரை காப்பாற்ற முடியாது, நான் திக்கற்றவன். இந்த ஏழைகளுக்கு வாரி இறைச்சாம்பரியவன் தான் நல்லவன்.
ஏன்னா இவன் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று ருசித்திருக்கிறான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? யார் தேவ ராஜ்யத்துக்குள்ள நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்றால் கொடுத்தவர்கள். கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் எதை கொடுக்கணும்? போஜனத்தை கொடுக்கணும். கவனி, வீட்டில் இருக்கிறது ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. பண்ணாடிங்க, இது என்ன பேர்? அதுக்கு பேர் என்ன பாருங்க? பண்ணாடிங்க. இந்த 4 பேருக்கு சோறு போடாதுங்க. ஆனால் கற்பனை பண்ணின்னு இருக்கும், ஏசப்பா வருகையில் நான் பண்ணாடை ஒன்றுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? இது நீ யூஸ்லெஸ் ஃபெல்லோ. இந்த பண்ணாடிங்க சபையில் உக்காந்துக்குன்னு ஏசு ராஜாவை அழ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காடா பாவிங்களா, அந்த வயிறுக்கு சோறு கொடுக்கறதுக்காக நான் சிலுவையில் பலியானேன்னு இந்த பண்ணாடிங்க சோறே போடாதுங்க. மாமியார் கூட போய் சண்டை போட்டுக்குன்னு. என்னதுங்க பண்ணாடை? பண்ணாடைனா தெரியுமா தெரியாதா? தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கரெக்டாக யூஸ் ஆகும். இந்த பண்ணாடை ஒன்றுத்துக்குமே யூஸ் ஆகாது. சபையில் உட்காந்துக்குன்னு இயேசுனா என்ன, அவர் எதுக்கு வந்தார், என்ன பண்ணார், ஒன்றுமே இது புத்திக்கே ஏறாது. இயேசுனா என்னன்னே தெரியாது. இப்போ சபையில் யாருக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா ஏழைகளுக்கு. சரி சொல்லுங்கள், ஏழைனா யார்? போஜனம் இல்லாதவன். சொல்லுங்கள், ஏழைனா யார்? சாப்பாடு இல்லாத ஏழைன்னு சொல்லுவோம். சரி, அவங்ககிட்ட ஏன் சாப்பாடு இல்லை? அவனுக்கு அப்பா இல்லை. ஆமேனா? நீ போடுற சோறுலாம் எவ்வளோ இருக்கு? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 4 மணி நேரம் தான் தாங்கும் இல்லையா? அப்புறம் பசிக்கும். ஆனால் என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். ஆமேனா? எங்கள் அப்பா கொடுத்தாரு மெய்யான போஜனம். இந்த போஜனத்தை எடுத்து இந்த ஏழைகளுக்கு கொடுக்கிறானே, அவன் நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் கொம்பு உயர்த்தப்படும். இந்த ஏழைங்க இந்த நல்லவனோடு கூட கலந்துருவாங்க, ஆவியில் ஸ்பிரிட்டில் கலந்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில் இப்படிப்பட்ட ஏழைகள் இருக்கிறீங்க, நீங்கள் மறுரூபம் ஆவீங்க என்று கர்த்தர் இயேசுராஜன் நாமத்தில் உங்களை மனசார வாழ்த்துக்கிறேன். ஆமேனா? இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து இந்த ஊழியத்துக்காக என்னோடு சேர்ந்து இசைந்து எல்லா காரியத்திலும் இடைப்பட்டு, என்ன இந்த டாக்டரின் உனக்கு புரியுது? நல்லா கவனி. நீ செத்தனா ஒரு நாள், நல்லா கவனி, இது என்ன நடக்க போது சொல்ல பாருங்க. கவனிங்க, உன் சாவில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு ஊழியக்காரனோடு இந்த ஊழியக்காரன் நல்லவனானு பார்க்கணும். நல்லவன்னா கொடுக்கணும், ஏழைக்கு கொடுக்கணும். நீ நல்லா கவனி, ஃபஸ்ட்டு நல்லா பாயிண்ட் புரிஞ்சுங்க. என்னுடைய நோக்கம் நான் மறுரூபம் ஆகணும். நான் சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். என்ன தரித்து கொள்ளணும்? சாவாமையை தரித்து கொள்ளணும். சாவாமையை தரித்து கொள்ளணும்னாக்கா எனக்கு போஜனம் தேவை. எனக்கு போஜனம் என் இயேசு. போஜனத்தை பற்றிலாம் பல முறை பிரசங்கம் பண்ணியாச்சு, இப்போ காட்ட டைம் இல்லை. இப்போ யார் இந்த மறுரூபம், இந்த நன்மையை பெறுகிறார்கள் என்றால் நல்லவர்கள். நல்லவர்கள் புத்திர சுவிகாரத்தை அடைகிறார்கள். காரணம், இவங்க டேஸ்ட் இயேசு. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இன்னைக்கு சபைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க. தடுக்கி விழுந்தா ஏகாப்பட்ட சபைகள் இருக்கு இன்னைக்கு. ஆனால் அவன் நல்லவனான், அந்த ஊழியக்காரன் நல்லவனான்னு பார்க்கணும். யார் நல்லவன் என்றால் நல்லவரை ருசித்தவன். நல்லவரை ருசிச்சா தான் நீ நல்லவனாக மாறு. இப்போ உனக்கு ஹீமோக்ளோபின் இல்லைன்னா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா பேரிச்சம்பழம் உனக்குள்ளே வந்துடுதில்ல. இயேசுவை நீ டேஸ்ட் பண்ண உனக்குள்ள இயேசு உட்காந்து அதெல்லாம் யோசிக்கிறதில்ல. நீ ஒரு நாள் சாவ போறிய, அது புத்தியே இல்லை. மிருகம், இந்த மிருகம் என்ன பண்ணணும்னா நல்லா தின்னும், நல்லா மூட்லேயே சுற்றும். இன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கெல்லாம் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறானுங்க. எல்லாம் ஷார்ட்ஸை உட்காந்து பார்த்துக்கின்னு அசிங்கத்தெல்லாம் உட்காந்து பண்ணி சினிமா மோகத்தில் உட்காந்து சினிமா பார்த்து வீட்டில் டிவி ஏற்றாந்து வெளில வச்சுக்கின்னு கொடுமைக்கார பாவிங்களா, ஒரு நாள் சாவ போகிறீங்க. என்ன நம்பிக்கை இருக்கிற நீ? பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, ஊழியக்காரன் என்ன சொல்கிறால கேட்கறதில்ல. அப்படி எதுனா சொன்னால் போது புருன்னு கோவம் வந்துடும். சாவ போகிறது நீ தானே, உன் நன்மைக்காக தானே சொல்கிறோம். உன் நன்மைக்கு தானே சொல்கிறோம். வருது நாட்கள் வருது, நல்லவர்கள் மட்டும்தான் தேவராஜ்யத்துக்கு நல்லவனா கொடுக்குறவன். ஒரு ரகசியத்தையும் மறைக்காம தேவ சமூகத்தில் உட்காந்து வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்த. எத்தனை ஏழைக்கிற இன்னைக்கு? கையெல்லாம் தூக்காத. நான் ஏழைப்பா, எனக்கு அப்பா இல்லைப்பா, நான் திக்கற்றவன். ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆமெனா? அவர் தான் என் சகாயர். இயேசு மட்டும்தாங்க உனக்கு ஜீவன்.
நீ யாரையும் நம்பிடாத, எல்லாம் மாய. ஏசப்பா பிடிச்சிக்க, அவரை பற்றின ரகசியங்களை அறிஞ்சிக்க. யார் இந்த இயேசு? எனக்காக அவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த ஆயத்தப்படுத்தி ஏற்ற வேலையில் சரியா எனக்கு படி அளந்தாரு, எனக்கு பலன் கொடுத்தாரு. அப்பா இன்னைக்கு வியாதி எல்லாம் போய் கேளுங்களேன், புது புது வியாதியா நல்லா தவறுங்களேன். தவறுங்க, இன்னைக்கு நல்லா நம்மளாம் போனால் நல்லா சரக்கு அடிப்பார். நல்லா சரக்கு அடிச்ச உடனே இப்போ நல்லா உடம்புல தெம்பு இருக்கும். நல்லா சரக்கு அடிச்சு நல்லா போவார். அப்புறம் நீ போன உடனே உடம்பு கொஞ்சம் ஆட்டங்கான ஆரம்பிக்கும். பொண்டாட்டி நினப்பு வராது. பொண்டாட்டியை பார்த்து ஓடுவேன். ஓடினதும் என்ன ஆகிடும்னா அப்புறமா என்ன சந்தேக பிரச்சனை வந்துடும். நம்ம பொண்டாட்டிக்கிட்டேயே போக முடியல, இவன் வேறு எவனா பார்க்குறாளா, வேலைக்கு போகிறாளே அவங்கன்னா ஓடிடுவாளா, அல்லது என்ன மாதிரியா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுன்னு போகிறான், அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிக்குதோ, இந்த ட்ரெஸ் அவனுக்கு பிடிச்சிக்குதோ, இப்படியெல்லாம் கேட்டுன்னு மண்டை கொச்சலாகி பைத்தியமாகி சாவாயவன். உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து குடியை விடுறா படுபாவி அப்படின்னா குடியும் கதியமாக குடியும் கொடுத்தனமாக போய் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு இருப்பான். இவனெல்லாம் எதுக்கு குடும்பம்? எதுக்கு நீ பொண்டாட்டி கட்டின? எதுக்கு உனக்கு பொண்டாட்டி? என்னைக்கு அதான் வேசியாவா பாரு, நீயே பட்டம் கட்ட போகிற. எதுக்கு உனக்கு பொண்டாட்டின்னு நான் கேட்குறேன். எதுக்கு உனக்கு பொண்டாட்டி? விட்டுருன்ற, இப்போ விட்டுரு, போயிடு. புத்தி வேணாமாடா உனக்கு? என்னடா இது பிள்ளைங்க இருக்குது. நல்லவன் தான் பிள்ளைங்க மேலே கண்ணை வச்சு நல்லவன் கொடுத்துக்கினே இருப்பான். என் பிள்ளைங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகணும், என் பிள்ளை சாகக்கூடாது, என் பிள்ளைக்கு இயேசுவை கொடுக்கணும். நல்லவன் தான் பிள்ளைக்கு சுதந்திரத்தை வைக்கிறான். என் வம்சம் என் கர்த்தருக்கு சொந்தமாகணும். என் பாவ மனுஷன் முந்தின ஆதாம் எங்கள் அப்பனோடு செத்து போயிடணும். என் வம்சம் கர்த்தருக்கு சொந்தம். நல்லவன் தான் பிள்ளைக்கு சுதந்திரத்தை வைக்கிறான். முடிய வெட்டுற உன் பிள்ளைக்கு அங்கன்னா மயிரில் ஒரு மயிர் ரோடு போடுறாங்க. அடா மயிராண்டிங்களா, பிள்ளைங்களை இயேசுராஜாக்கு வழங்கடா, உங்களை வெட்ட போடுற ஆண்டவர். மயிரை வெட்டுற அந்த மயிரில் மயிரை போடுறீங்க அங்கே உள்ள கிராஸ் பண்ணி. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். எனக்கு என்னமோ வருது, எனக்கு தெரியல, எனக்கு நான் இதை மைண்டில் கொண்டு வரவே இல்லை, ஆனால் வருது. வாசிப்போம் 13:22 வாசி. நீதிமொழி நல்லவன் நல்லவன் யார் சொல்லு? நல்லவன் யாரு? பூமியில் போன்ற அத்தனை பேர் துன்மார்க்கன். நல்லவன் யாரு? வாய்த்த சொல்லு. நல்லவன் யாரு? இயேசு கிறிஸ்துவை நல்லவர் என்று ருசி பார்த்து இந்த குழந்தையை கொடுத்தது யாரையா? துன்மார்க்கனே, மூடனே, முருடன், என்ன சொல்றது, மிருக குணம். நல்லவன் தாம் பிள்ளையின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சுதந்திரம் வைத்து இவன் எல்லாம் கவனி, எல்லாம் ஒரு சொல்லு. நல்லவன் யார் தெரியுமா? என் பிள்ளைய நித்திய ஜீவனில் சுதந்திரிக்கணும். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு குறைஞ்சது 50 வசனம் மனப்பாடமாக கற்றுக் கொடுறான் பாரு அப்பன். அவன் தான் நல்லவன், அவன் தான் இயேசுவை ருசித்தவன். அவன் தான் பிள்ளைக்கு தன்னையே கொடுத்துருக்கிறான். அவன் தான் பிள்ளைக்கு தன்னையே கொடுத்துருக்கிறான். கொடுக்கணும். இன்னைக்கு உன் குடும்பத்தாருக்கு கொடுக்குறியா? உன் மாமியாருக்கு உன்னால் சோறு கொடுக்க முடியுதா? அவங்க சுடுகாட்டுக்கு போகிற வரைக்குமாடா உனக்கு கொடுப்பாங்க. நல்லவன் தான் பிள்ளைக்கு என்ன வைக்கிறானா? சுதந்திரத்தை வைக்கிறான். தான் பேர பிள்ளைய, அதான் ஆபிரகாம் தம்முடைய மடியில் ஈசாக்கை எடுத்து வளர்த்து, யாக்கோபை எடுத்து வளர்த்து, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். தான் பேர பிள்ளையை வச்சு தேவனுடைய வழி எடுத்து காட்டு பரம்பரை. அவன் தான் நல்லவர்கள். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று ருசித்தவர்கள். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு கொடுத்தது. என் கையில் இருக்கிறது அத்தனையுமே இயேசு ராஜன். நான் வெற மூச்சியை ஏசப்பா கொடுத்தது. அவன் தான் நல்லவன். இந்த நல்லவன் தான் தான் பிள்ளை மேலே கண்ணை வச்சு, இவர் வருவார், வேலைக்கு போவார், போயிட்டு செல்லு எடுத்து நோண்டிக்கின்னு இவன் என் பிள்ளைன்னு சொல்லுவான். இவன் பிள்ளைன்னு சொல்றது தகுதியே கிடையாது உனக்கு. நல்லவன் இயேசு கிறிஸ்துவை நல்லவர் என்று ருசித்தவன் தன் பிள்ளைய ஜீவ வழியில் நடத்துவான். நீங்கள் பாட்டுக்குன்னு ஆளாளுக்கு ஒரு மூலிகை போயிட்டு சோதனை மேலே சோதனையை வாங்கி வச்சுக்கின்னு, ஐயோ என்னால் முடியலையே, வலிக்குதுன்னு அப்படியே எப்படி சொல்கிறது, செடியில் இருக்கிற தேலை எடுத்து மடியில் விட்டுக்கின்னு கொடையுதுன்னு பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கின்னு குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை, வேதனைன்னு உட்காடுறீங்க. உட்காந்து தேவ சமூகத்துக்கு போங்க. அவர் உனக்கு கொடுத்தார், இது வரைக்கும் கொடுத்தாரு, அதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒன்றும் புத்தி கிடையாது. வாரி இருத்தான் ஏழைகளுக்கு. இவன் தான் ஃபஸ்ட்டு, இவன் நல்லவன். இந்த நல்லவன் என்ன செய்கிறான்னா, இவன் முழுக்க தேவ ரகசியங்களை உள்ளே எடுத்து நல்ல எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணும். எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்து ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஜனங்களுக்கெல்லாம் போயிட்டு ஜீவனை கொடுத்து அந்த ஏழைகளுக்கு இயேசு இருக்கிறாரு சொல்கிறான் பாருங்க. அவன் தான் நல்லவன். சுவிசேஷ பாரம் இருக்கணும். ஊழியத்தில்
இந்த ரகசியங்கள்லாம் வெளிப்படை இந்த பாருங்க, இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சபையிலிருந்து கிறிஸ்துவ பற்றின வேதத்தில் ரகசியங்களை கண்டுபிடிச்சோமே, அத்தனை கண்டுபிடிப்புக்கும் கிறிஸ்துவ வெகுவான வெகுமதி நமக்கு தேவன் கொடுப்பார். எவ்வளவு கண்டுபிடிச்சோமோ, எவ்வளவு ரகசியங்களை வேதத்திலிருந்து கிறிஸ்துவை பற்றின ரகசியங்களை கண்டுபிடிச்சோமோ, அந்த போஜனத்தை கண்டுபிடிச்சோமோ, ஒரு மகிமையை கண்டுபிடிச்சோமோ, இந்த வேதத்தில் ரகசியங்களை ஆராய்ந்து பார்த்தோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராய்ந்தோமோ, இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜீவவாசல் ஜெப வீடு முதல் சபையாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த போஜனத்தை கண்டுபிடிச்சோமோ, அவன் கொம்பு உயரும், அவன் என்றென்றைக்கு அவன் நிலைத்திருப்பான். இதுதான் இந்த ஏழை. இந்த ஏழைக்கு கூட இவன் தான் நல்லவன். கிறிஸ்துவ பற்றின ரகசியத்தை உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு தகப்பனும் அந்த குடும்பத்துக்கு அவன் பாஸ்டர். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவன் அந்த ஏழை இந்த நல்லவங்கிட்ட கற்றுக்கணும், ஊழியக்காரன் நல்லவனாக இருக்கணும். கிறிஸ்துவ பற்றின ரகசியத்தை இந்த ஏழை ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அந்த பிள்ளைகளுக்கு நல்லவன் தான் பிள்ளைக்கு சுதந்திரத்தை வச்சுட்டு போகிறான். என்ன சுதந்திரம்? தேவனுடைய பிள்ளைடா நீ, வசனத்தை போதிப்பான். இவன் தான் நல்லவன். நேரத்தை தன் பிள்ளைக்கு செலவு பண்ணுவான். என் பிள்ளைக்கு வசனம் தெரியுதா, என் பிள்ளை இயேசுவை போல் இருக்கிறானா. பிள்ளைங்களாம் விளையாடுங்க, நீ தான் நருட்டோ, நீ தான் எனக்கு அப்படியே என்னென்னமோ பேர் சொல்லுங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம பிள்ளைங்க தான், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பிள்ளைங்க விளையாட்டு நான் ரொம்ப ரசிப்பேன். வாடா விளையாடலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் ஒன்று கூட்டிக்கின்னு, நீ நரட்டோ, நீ மோசோவா, என்னென்னமோ சொல்கிறானுங்க. ஒரு பிள்ளை கூட நான் இயேசுன்னு சொல்லுமான்னு ஊத்து பார்க்குறேன். ஏமாற்றம். ஏன்? அவங்க அப்பனுங்க நல்லவன் கிடையாது. நல்லவன் தன் என் பிள்ளைக்கு சுதந்திரத்தை வச்சுட்டு போகிறான். என் பிள்ளை சாகக்கூடாது, என் பிள்ளை நித்திய ஜீவனுக்கு நேராக போகணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறான் பாருங்க. அவன் தான் ஏழை. அவனுக்கு தான் நன்மையை தேவன் தருவேன்னு சொல்கிறாரு. நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் முதல்ல உட்காந்து நீங்கள் மாம்சீக ரீதியாய் இந்த மாம்ச உலகத்தில் இதுவரைக்கும் எனக்கு நன்மையை செய்தவர் என் கர்த்தர், எனக்கு கொடுத்தவர் என் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவரை நீ ருசித்துட்ட அப்படின்னா என்ன அடையாளம் அப்படின்னா, நீ கொடுக்க ஆரம்பிச்சிருவ. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வருகையில் மகிமையடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் நன்மையை பெறுகிறார்கள். இவங்க வருகைக்கு போயிடுவாங்க. யார்? நல்லவர்கள். ரகசியம் வெளிப்படணும். இந்த நல்லவர்களும் ஏழைகளும், சொல்லுங்கள் யாருப்பா? நல்லவர்களும் ஏழைகள். இந்த ஏழைங்களுக்கு இந்த நல்லவனோட நல்ல லிங்க் இருக்கும். ஸ்பிரிச்சுவல், ஆவியினுடைய ஒருமைப்பாடு இருக்கும். ஆவியின் ஒருமை இருக்கும். எந்த ரூட்டில் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் மொத்தத்தையே புரிஞ்சுக்குவாங்க. ஆக இந்த நல்லவர்களும் இந்த ஏழைகளும் என்ன செய்கிறாங்கன்னா, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏன்னா இவங்க தேவனுடைய மகிமையை குறித்த ரகசியத்தை வெளிப்படுத்தி காட்டுறாரு. இப்போ மீதி பேர்லாம் கைவிடப்படுவாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, கடைசி நாட்களில் என்ன செய்வார் அப்படின்னா, எடுத்து வாசிக்க சபையில் இருக்கிற ஜனங்கள் என்ன நடக்கும் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13 எடுத்துங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை எப்படி ஒப்பிடுறாரு அதை மட்டும் பார்த்து முடிக்கலாம், நம்ம நேரம் ஆயிடுச்சு இல்லையா. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 13வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்ல மீன், என்ன மீன்? நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். எல்லாம் கவனிங்க, ஒரு ஊமையை சொல்றாருங்க. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு கூட்டத்தை பார்த்துட்டோம். அவங்க முதற் பலன் அப்படின்னு பார்த்துட்டோம். யாரு? நல்லவர்களும் ஏழைகளும்.
தேவனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஊழியர்களும், தேவன் மேல் அன்பு கொண்ட ஏழைகளும், தேவனை தரிசிக்கணும் தேவ பிரியர், அவங்க வருகையில் போயிடுறாங்க. ஆனால் சபையில் வந்து உக்காந்துருக்கோம். எப்படி? எல்லாருமே வந்து சர்ச்சில் வந்து ரொம்ப பரிசுத்தம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நடிக்கிற கூட்டம்லாம் உள்ளே வந்து உக்காந்துருக்கும். சர்ச்சுக்கு வருவாங்க, பக்கா நடிப்பு இருக்கும். எப்படி? வலையில், கடலில், அவ்வளோ பெரிய கடலில் வலையை போட்டு அந்த வலையில் மொத்தத்தை இழுத்தா மொத்தமாக வருது பாருங்கள், அந்த சேறு சகதி எல்லாம் தேவையில்லாதது, விஷப்பூச்சி எல்லாம் உள்ளே வரும்ல. இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, இவங்களை என்ன பண்ணுவார்னா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பன்னைக்கு உயிரோடு எழுப்பி நல்ல மீனா இது ஆகாத மீனான்னு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாரு. சர்ச்சில் இருக்கிற மீதி பேர் அதில் வந்து நல்லதெல்லாம் நல்ல கூடையில் போடுறாரு, ஆகாததெல்லாம் அக்னி கடலில் போடுறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், தேவ ராஜ்யத்துக்குள்ளே யார் போடுறாங்கன்னா தேவன் வந்து கொடுக்கிறவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவும் தம்முடைய மணவாட்டி சபையை கரை திரை முதலான பிழை ஒன்றுமில்லாமல் தமக்கும் நிறுத்தி கொள்ளும்படிக்கு மணவாட்டி சபைக்காக தம்மைத்தாமே கொடுத்தவர். அப்போ அவரோடு கூட இணைந்திருக்கிற மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினவள். அவள் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவை போலவே கொடுக்கிறவள். ரகசியங்களை பெற்று பிதாவை குறித்த அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறவள். இதான் மணவாட்டி சபை, இதுதான் நல்லவர்கள். ஆனால் சில பேருக்கு வந்து ஊழியக்காரனோட கனெக்டில் ஆக மாட்டாங்க. ஊழியக்காரனை எப்படி கனம் பண்ணுறது என்ன? இப்போ நீங்கள் கவனிங்களேன், இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் ஓனர் வந்து உங்களை அப்படியே வணக்கம் சார், வாங்க சார், அப்படியே சொம்பெல்லாம் அடிப்பீங்க. என்ன அடிப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு டப்பு தேவை, பணம் தேவை. அப்படியே நடிப்புனா நடிப்பு, வணக்கம்னா வணக்கம். ஏன்னா உன் தேவை ஒன்று அங்கே இருக்குது. இப்போ இந்த ஏழைகளுக்கு ஊழியக்காரனை யார்? ஊழியக்காரனை எப்படி கனம் பண்ணணும், ஊழியக்காரர்கிட்ட எப்படி பேசணும்? ஏன்னா இவர்கிட்ட என் தேவை இருக்குது, என் தேவை இயேசு போஜனம் இருக்குது, இவர்கிட்ட ரகசியம் இருக்குது. அப்போ இவங்களை பார்த்து இவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மீதியெல்லாம் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. இதுங்களுக்கு வந்து ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அதான் சொல்லிட்டா பண்ணாடேன்ட்டேன். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. வீட்டில் ஜபமெல்லாம் பண்ண மாட்டாங்க, குடும்ப ஜபம் இருக்காது. சபை இங்கே ஒன்றா சபை கூடும்போது வீட்டில் உட்காந்துன்னு எனக்கு உடம்புக்கு முடியலன்னு உட்காந்துருப்ப. கேட்டாக்கா பல காரணம் சொல்லுவேன். ஊரை சுத்தத்துக்கு மட்டும் நல்லா இருக்கும். இந்த பண்ணாடைகளை எல்லாம் என்ன பண்ணுவார்னா அன்றைக்கி வேறு பிரிச்சுடுவார். அப்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இது நல்ல மீனா, நல்ல மீனா, இது கெட்ட மீனா. நல்ல மீன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவரை கொஞ்சம் ருசித்து வீட்டில் எல்லாரையும் சேர்த்து பிடிச்சிருக்கும், கொடுத்து சேர்த்து பிடிச்சிருக்கும், கொடுத்துருப்பேன். எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்பேன்னா கொடுத்துருப்ப. நீ வேற ஒன்றுமே இல்லை, நீ கொடுக்கறது மட்டும்தான் அவன் கூட வரும். நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. நீ என்ன கொடுத்தையோ அதுதான் நல்லது. என்ன இங்கே நம்ம நல்லா பார்த்தோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து. ஏன்னா அவர் கொடுத்தார், தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெயம் எடுத்து அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆக நல்லவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். இவங்க அக்னி சூளைக்கு போகிறார்கள். இது என்ன பண்ணோன்னா அப்பா அம்மாவுக்கு சோறு போடாது. என்ன போடாது? சொல்லுங்கப்பா, என்ன போடாது? அப்பா அம்மாவுக்கு கவனிக்கிறீங்களா? அப்பா அம்மாவுக்கு என்ன போடாது? வாய்த்தல் சொல்லுங்க. மாமியாருக்கு என்ன பண்ணாது? இது அட்டைப்பூச்சி. சொல்லுங்க, என்ன பூச்சி? அட்டைப்பூச்சி. பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க. இப்போ கவனிங்க. இப்போது நான் ஏற்கனவே 2 கூட்டம் காட்டிட்டேன். அது ஒரே கூட்டமாக மேலே போயிடும். ஆனால் கடைசி நாட்களில் சபைக்கு வந்தாங்க பாருங்கள், நல்லவங்க கேட்டவங்க. ஜீவவாசல் ஜபை வீடு, கலாம்பாக்கம் ஜீவவாசல் ஜபை வீடு வாங்க அப்படின்னதும் எங்கள் எல்லாம் வருவாங்க. ஓகேப்பா, உன்னை நான் நேசித்து உன்னை அழைத்து உனக்காக ஜபம் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் வச்சு உனக்கு உபதேசம் கொடுக்கறது ஆளெல்லாம் வச்சு இருந்தால் நான் உன்னை நேசிக்கிறேன். கரங்களை தட்டி ஒரு மகிமை செலுத்துங்க. உன்னை நேசித்தேன், உன்னை சபையில் வச்சேன், உன்னை ஊழியக்காரனை கொடுத்து உன்னை மேய்க்கிறதுக்கு மேய்ப்பனாக நியமித்திருக்கிறேன்.
இதெல்லாம் உங்களுக்காகத்தான் நான், ஆமேனா, உங்களுக்காகத்தான் நான். அதனால தான் என் வயிற்றெரிச்சலில் வயிறு எரிஞ்ச மனசில் வலியோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த அட்டைப்பூச்சிங்க இருக்கும்போது, அட்டைப்பூச்சி அது என்ன பண்ணுன்னா அப்படியே உடம்புல ஒட்டிக்கின்னு உடம்புல இருக்கிறதே தெரியாத ரத்தத்தை உறிஞ்சி 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 குடிக்கும் பாருங்க அட்டைப்பூச்சி. இந்த அட்டைப்பூச்சிகள் எல்லாம் அந்த அந்த மீன் வலையில் இருக்கும். இது என்ன பண்ணோன்னா தாய் தகப்பன் சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் தா 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 தான்னு கேட்டுனே இருக்கும். குடு தா 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 அந்த ரத்தத்தை உறிஞ்சி 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 அந்த ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி நீ வந்து அமெரிக்காவில் ஒருத்தன் பிச்சை எடுத்துன்னு இருந்தான், அவனுக்கு போய் நீ காசு போட்டியெல்லாம் ஏசப்பா கேட்க போகிறதில்ல. உன் வீட்டில் இருக்கிற உன் மாமியார் வயிறு எரிஞ்சிக்கின்னு சோறு போடாமல் உன்னால் கொடுக்க முடிந்ததா? அங்கே பசியும் பட்டினிமா படுத்துங்க இருந்தது. பாவம் தள்ளாடி இருக்கிற நல்லா ஓய்வு எடுத்து நல்லா ஜெபம் பண்ண வேண்டிய வயசில் அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சு அதுலேயும் பார்த்தோன்னா துணிங்களெல்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்கு சோறு போடுவாங்க. சில ஆட்கள் வந்து பயங்கர கொடூரமான ஆட்கள். இவங்க சோறு போடுவாங்க அவங்களுக்கு. அப்படியே நல்லா அவங்க அந்த வேலை செஞ்சே சாவரா மாதிரின வேலையெல்லாம் ஏற்பட்டு நீ செய்ய அப்புறம் சோறு போடுறேன், நானும் என் மாமியார் சோறு போடுறேன்னு சொல்லி உட்காந்துருப்பேன். இந்த அட்டைப்பூச்சி அப்படின்னா தா 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 தானே இன்னமும் அவங்க சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் போய் அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்சி 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 எடுக்கும். நீ இருக்கிறது அவங்க மணல் தான் இருக்கிற, அவங்களுடைய வீடு தான் இருக்கிற, அவன் பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி வச்சுரு. இவனுக்கு புத்தியே கிடையாது. இவனுக்கு இப்போ பெத்த அத்தாக்கு சோறு போடணும். ஆனால் பாய்ங்க எப்படி தான் இவனுக்கு இந்த புத்தி வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்கன்னு அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை நீ கனம் பண்ணலன்னா மவனை அட்டை பூச்சியே உன்னை நசிக்கிறான் வாடான்னு சொல்லி நசிக்க எடுத்துருவார். இப்போ நல்லா கவனிங்க, இவளை அக்னி சூழலை போடுவார் இல்லையா? இது என்ன பண்ணோன்னா இப்போ நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்கணும், நன்றி அறிதல் இருக்கணும், நன்றி அறிதல் இருக்கணும். ஒரு வயசு வித்தியாசம் கூட இல்லாத மாமியார்களை பேசுறது. இந்த மாமியார்களுக்கு சுத்தமாக சொரணையே கிடையாது, புத்தியே கிடையாது. மருமகளை வச்சு நல்லா தூஷணம் பண்ணி அடிக்கிறது. யூடியூப்லாம் இவங்க தான் யூடியூப்பே. இவங்க தட்டினா கண்ட இதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. இதுங்கெல்லாம் என்ன பண்ணோன்னா அன்னைக்கு என்ன பண்ணிவிடோன்னா வேறு மாதிரி போயிடும். எப்படி? நீதிமொழிகள் புத்தகம் 30 திருப்பிங்களேன். இது என்ன பண்ணியிருக்குன்னா கொடுக்கவே கொடுக்காது, இது நல்லது கிடையாது. இது என்ன செய்யணும் பாருங்கள். நீதிமொழிகள் 30 அதிகாரம், நீதிமொழிகள் 30 அதிகாரத்தில் 15 வசனத்தை வாசிப்புங்களா? நீதிமொழிகள் 30:15. தாத்தா நல்லா வாசிக்கணும். எப்படி தெரியுமா வாசிக்கணும்? இந்த நாய் நாக்கில் ஜொல்லு ஊற்றின்னு அப்படியே தா 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 நிற்கும் பாரு. இன்றைக்கும் அப்படி தான் பெத்தவங்க கிட்ட போயிட்டு அதுக்கு கட்டையில் பாடைக்கு போகிற வயசு வரைக்கும் தா தா தான்னு கேட்டுக்கினே இருப்பானுங்க. என்ன செஞ்சுட்டாங்க எங்கள் அம்மா? ஏன் தம்பிக்கு செய்கிறாங்களே, ஏன் அவங்களுக்கு செய்கிறாங்களே, எனக்கு செஞ்ச டேய் உன் உடம்புல ஒரு ரத்தமே அவங்க ரத்தடா பாவி, புத்தி இல்லாதவனே. அங்கே பாரு, தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. அது கூட அங்கே கூட பாரு, குமாரர்கள் இல்லை, யாரா? தாத்தா என்கிற 2 குமாரத்தி. 2 என்பது நல்ல உறுதியான ஒரு சாட்சி இல்லையா? தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டா? திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. பாவம், இது போயிட்டு கையில் கொம்பை ஊனிக்கின்னு 100 நாள் வேலைக்கு போயிட்டு அந்த வெயிலில் காயிற வெயிலில் உட்காந்து வரும். அப்படியே அந்த 100 நாள் வேலை காசை வந்ததும் அத்தையும் போய் பிடிங்கின்னு, போதுமா என்னை பெற்று வளர்த்து எடுத்தது போதுமா, எனக்கு நீங்கள் என்னை படிக்க வச்சது போதுமா, ஒரு இடத்த கொடுத்து என்னை உட்கார வச்சுக்கிறீங்க போதுமா, அம்மானு சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க போதுமா, நான் புத்தி தெரியாத இந்த நாளில் எனக்காக பரிதபித்தீங்கம்மா அது போதுமா அப்படின்னு சொல்லி போதும் என்று சொல்கிற புத்தி இந்த துன்மார்கனுக்கு கிடையாது. அப்போ சபையில் இருக்கிற இந்த சபையில் வலை போட்டார். உலகத்தில் இருக்கிற உலகம் என்கின்ற கடலில் துன்மார்க்க கடல் என்பது சமுத்திரம் என்பது உலகம் இல்லையா, துன்மார்க்க உலகம் இல்லையா? அங்கே கர்த்தர் என்ன செய்யறா, வலை போட்டு அப்படியே வெளிக்கிறாரு. இப்போ இவங்களுக்கும் ஊழியக்காரனுக்கு சம்மந்தமே இருக்காது. சும்மா கடமைக்கு வந்து உட்காந்து அட்டனன்ஸ் போட்டு போவாங்க. இவங்களுக்கு இது நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கங்க. நியாய தீர்ப்பு நாள் என்ன நடக்குதுன்னா, வா நீ கொடுத்தியா, உன் மாமியாருக்கு கொடுத்தியா,
உன் வீட்டுக்காரன் மட்டும் வேணுன்றல்ல, அது என்ன நியாயம்? எது நண்டு உதவுமா? நண்டு சாறு உதவாதான்? என்னையா கணக்கு இதெல்லாம்? என்ன இது ஒன்றுமே புரியலையே. ஆடு பகையான், அந்த ஆடு போட்ட குட்டி மட்டும் என் புருஷன் உறவான். ஆடு வேணாம், குட்டி மட்டும் வேணும். செக் பண்ணீங்க, நீங்கள் நல்லவங்களா? நீங்கள் நீங்கள் நல்லவங்களா? நீங்கள் தபர் தா தா என்கிற 2 குமாரத்திகள், இந்த அட்டை பூச்சிங்க, அந்த அட்டை பூச்சிங்க, அந்த ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிற அந்த அட்டை பூச்சிங்க மற்றவங்களை ஈஸியாக கவுத்துட்டு போயிடுவான். சில ஆள் என்ன தெரியும் பண்ணுவான், நல்லா கூடவே இந்த குழி பறித்து அவன் வீட்டு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துடுவான், வாங்கி துண்டு வழக்காரம் பேசுவான். அவன் அட்டை பூச்சி, அவனுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா உறிஞ்சி. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்கன்னா, நான் ஏசப்பாவை நான் ருசி பார்த்துருக்கிறேன். ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஏசப்பா கொடுத்தது. ஆமேனா? ஆமேனா? என்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஏசப்பா கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இந்த உணர்வு உள்ளவன் தான் சபையில் இருக்கிறவங்க. அப்போ அவர் உனக்கு கொடுத்ததுன்னா நீ கொடு. இதுதான் அடையாளம். இந்த கடைசி நாட்களில் என்ன பண்ணுவார்னா, சர்ச்சுக்கு போனால் மீதி பேரெல்லாம் கூப்பிட்டு மொத்தத்தை வலிச்சு, என்ன நீயா வரல, ஏசப்பா உன்னை அழைத்து கொண்டு வந்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வலை போட்டு உன்னை அழைச்சிக்கின்னு வந்திருக்கிறார், நீயா வரல. அப்போ கணக்கு கேட்பார் உன்னை, அம்மா நான் உனக்கு கொடுத்தேன்ல, நான் உனக்கு எவ்வளோ நல்லவராக இருந்தேன்ல, நீ நல்லவளாக இருந்திருக்கணுமே, நல்லவன்னா கொடுத்துருக்கணுமே. இன்றைக்கும் பாவம் 2 புள்ள பெற்று 3 புள்ள பெற்ற அம்மா எல்லாம் 3வது ஒலை ஒன்று வைக்கிது. இதையெல்லாம் என்ன பண்ணுறது? யோபு சொல்லுவார், டே குருடனாக இருந்தானே அவனுக்கு நான் கண்ணாக என்னை கொடுத்தேன், சப்பானியாக இருந்தானே அவனுக்கு நான் காலாக இருந்தேன். இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து நினைக்கிறேன். நல்ல மருமகள் மாறாந்துன்னா கொஞ்சம் சோறு ஆக்கி போடுங்க, பாவம் அவங்களுக்கு புண்ணியமாக போயிடும் உங்களுக்கு. பாவம் இப்போ போயிட்டு அங்கே அந்த புகையில் போய் நின்றுக்கிட்டு போனால் அந்த கண் இருக்கிற கண்ணும் குருடாக போயிடும். நம்மளுக்கு அன்பாய் சொல்கிறேன், நீங்கள் சபையில் தான் இருக்கிறீங்களா, சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற ஜனம். ஆமேனா? அம்மா அட்டைப்பூச்சி சாரி என்னது, நீங்களும் அட்டைப்பூச்சிலாம் இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தீங்க இல்லையா? ஆமேனா? நீங்கள் நல்லவங்க. ஆமே. நீங்களா யாருங்க? இன்றைக்கே போயிட்டு ஆட்டுக்கறியை எடுத்தாந்து சமைச்சி உங்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கு உங்கள் மாமனாருக்கு எல்லாருக்கும் கொடுப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஆமேனா? அவ்வளோ நல்லவங்க நீங்கள். அந்த வீட்டுக்காரன் பாவம் அவங்க அம்மாவுக்கு, அவன் அண்ணனுக்கு, தம்பிக்கு, மச்சினனுக்கு அப்படிலாம் போனால் வயிறா எரியும். அவங்க அம்மா வீட்டுக்கு என்ன அப்படியே தண்ணி நதி பாய்ந்து ஓடும். வாரி இறடா, எங்கள் அம்மா வராங்க, எங்கள் தங்கச்சி வராங்க, எங்கள் அக்கா வராங்க, எங்கள் மாமா வராரு. இதெல்லாம் கொடுமை, இதெல்லாம் அட்டைப்பூச்சிங்க. உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கும், நல்ல ரத்தத்தை உரியும் அப்படி. இப்போ இதுக்கு என்ன நான் கம்பேர் பண்ணுற போகிறேன், அந்த 4 என்னென்ன போதும்னு சொல்லாத தான்னு உறிஞ்சிக்கினே இருக்கிற இந்த அட்டைப்பூச்சி 4 என்ன நான் சொல்ல போகிறேன், பாதாளம் விரிவஞ்சிக்கினே இருக்கும். பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே. அக்னியில எவ்வளவு போட்டாலும் எரிச்சுக்கினே இருக்கும், போதுனே சொல்லாது. அடா பாவிங்களா, நீங்க பாதாளம், நீ மலட்டு கர்ப்பம், நீ தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், போதும்னு சொல்லாத அக்னின்றாரு. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து நல்லவர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கே போய் கொடுங்க, இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. அம்மா அப்பாவை கனம் பண்ண கத்துக்க. உன் வீட்டை சேர்த்துப்படி, உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க பழகு. பரலோகத்தில் போனால் தேவன் சொல்லுவார், எல்லாருக்கும் கொடுக்கிற இருதயம் உனக்கு இருக்குதா? அவர் ராஜ்யத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ பயிற்சியை நமக்கு தேவன் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவர், கொடுத்தவர், இனியும் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆக கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தது உண்மையானால் அவர் மேலே நீ நம்பிக்கையாக இருப்ப. அல்லேலூயா. அவருடைய மகிமையில் நான் பங்கடைவேன், அவர் ராஜ்யத்தில் நான் பிரவேசிப்பேன். நமக்கு மரணம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்மளா தேவ சாயல். ஆமேனா? நம்மளை யாருங்க? நம்மளை யார் சாயல்? தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர். தேவன் எப்படிப்பட்டவர்? நித்தியமானவர். ஆரம்பம் இல்லாதவர்,
முடிவும் இல்லாதவர். அப்ப நமக்கு என்ன கிடையாது? முடிவு இல்லை. மனுஷனுக்கு என்ன இல்லை? முடிவு இல்லை. அப்போ முடிவில்லாத வாழ்க்கையில் நம்ம எங்கே போவோம் அப்படின்னா, ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆமேனா? நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்மளை கொடுக்கணும். பிள்ளைங்க எப்படி வளர்க்கணும்? என் பேர பிள்ளை வரைக்கும் எப்படி வளர்க்கணும்? முழுக்க முழுக்க ஆபிரகாமை போல ஈசாக்கு யாக்கோபை எப்படி அவர் தம்முடைய மடியில் வளர்த்தெடுத்தாரோ அதுபோல் பிள்ளைங்க மேலே கவனம் வைத்து 24 மணி நேரமாக பிள்ளைங்க மேலே கவனம் வைத்து வளர்க்குறான் பாருங்க. அவன் தான் நல்லவன், அவன் தான் மகிமைக்குள்ளே பிரவேசிப்பான். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இந்த அட்டைப்பூச்சி என்கின்ற அந்த ஒரு அனுபவத்தை விட்டு வெளியே வந்துட்டு நாங்கள் நல்லவர்கள். ஆமேனா? இயேசு எனக்கு நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமேனா? அப்படியே அவர் அனுபவிச்சவங்க, இயேசு நல்லவர் அப்படின்னா அவர் ரொம்ப 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 நல்லவர். அவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் எனக்கு கொடுத்தார். என்னுடையது என்று எதுவுமே இல்லை. நான் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதில்லை. எல்லாம் அவர் கொடுத்தார். அவர் கொடுத்தவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஏனென்றால் அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். என்னை அவர் நல்லவராக மாற்றி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னை எப்படி மாற்றி இருக்கிறார்? என்னை நல்லவனாக மாற்றி இருக்கிறார். நல்லவன் என்ன செய்வான்? கொடுப்பான். ஆமேனா? நீங்க என்ன கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் கணக்கில் வரும். நீ என்ன கொடுத்த? மனைவி கூட உட்காந்து பேசுறியா? இன்னைக்கு மனைவி கணவனை மனைவி உட்காந்து நீ குடும்பன்றதே இல்லை, உட்காந்து பேசுறதெல்லாம் இல்லை, உட்காந்து குடும்பத்தை பற்றி பேசுறது இல்லை. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சிதறடிக்கிறது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சிதறடித்தல் என்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஆனால் கிறிஸ்து ஒன்று சேர்க்கிறார். அவர் மந்தையில் ஒன்று கூட்டி சேர்க்கிறார். நான் அன்பாய் சொல்லுகிறேன், நல்லா இன்னைக்கு நல்லா உணருங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற என் குடும்பத்துக்கு நான் கொடுப்பேன், என் நேரத்தை கொடுப்பேன், என்னுடைய ஜீவியத்தை கொடுப்பேன், என் சிந்தையை கொடுத்து அவரை நடத்துவேன். நான் உண்மை போல நான் மாறி இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 13ஆம் திருப்பி மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஆகிய இந்த நல்லது கெட்டது மீனை பிரிக்கிறார் இல்லையா? அதில் 50ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கணும். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு, இதுதான் அந்த நல்லவன். இந்த உபதேசத்துக்காக காத்திருக்கிறவன் தான் ஏழை. வாசிப்பாக்கலாம். உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? இப்போ இங்க சபையில் கொடுக்கிற இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த என்னுடைய பொக்கிஷம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஊழியக்காரனை பிச்சைக்காரன் மாதிரி பார்க்கறது. தன் பொக்கிஷம் என்னுடைய இருதயத்தில் நான் தியானம் செய்து தேவன் கொடுத்த கிருபையினாலே, இதுக்கு நான் எவ்வளவும் தகுதி இல்லாதவன், ஒரு வினாடி பொழுது கூட நான் தகுதியற்றவன். ஆனால் கர்த்தர் என் மேல இரக்கம் வைத்து இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி, தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? வீட்டு எஜமான். புதியவை பழையவை. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய நிழல். முழுக்க இந்த முழு வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள், அந்த மெய்யான போஜனத்தை எடுத்து காட்டுகிற இந்த நல்லவர்களை ஏழைகள் இனம் கண்டு கொண்டார்கள். அவர்கள்தான் நன்மையை பெற்று மகிமை அடைந்து மறுமடைந்து புத்திர சுவிகாரத்தை அடைந்து அங்கே பிரவேசிக்கிறார். அதை தான் இங்கே கர்த்தரை கொண்டு வரார். பாரு, கடைசி நேரத்தில் நல்ல மீன் எது, ஆகாத மீன் எதுன்னு வேறு பிரித்து, ஆகாததெல்லாம் அக்னிகளை தள்ளிடுவேன். நீ சர்ச்சைக்கு வந்திருக்கலாம். எத்தனையோ நாள் ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். மனம் திரும்பிடு, கொடுக்க ஆரம்பின்னு. ஒருவேளை உன் மாமியார் மருமகள் அல்லது உன் வீட்டில் இருக்கிறவங்க நீ கொடுமை பற்றி சாகடிச்சிருக்கலாம். அதெல்லாம் அப்படியே கணக்கில் இருக்கும், மைண்டில் வச்சுக்க. போயிட்டு மனம் திரும்பி எல்லாம் போயிட்டு இன்றைக்கி இருக்கிற உறவுகளை சேர்த்துப்பிடி.
உன்னை நம்பி இருக்கிறவங்களாம் சேர்த்து பிடிச்சி அவங்களுக்கு நல்லா சரியாக கொடுக்க ஆரம்பி. கொடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். முழுக்க முழுக்க நம்ம கொடுக்கறதுக்காக தான் தேவன் வைத்திருக்கிறார். நீ கொடுத்துக்கிட்டே இருந்தனா இறைக்கிற கிணறு என்ன பண்ணும்? சுரக்க ஆரம்பிக்கும். கஞ்சத்தனம் பிசினித்தனம் பண்ணாத. இது முழுக்க முழுக்க இந்த உபதேசம். அதனால சொல்லிட்டாரு, நீ இந்த உபதேசத்தை கேட்டுட்டு நீ அனுபவிக்கிற சகல நன்மையிலையும் நீ ஊழியக்காரனுக்கு பகிர்ந்து கொடுக்கலன்னா நீ மோசம் போயிட்டா, மோசக்காரனே. தேவன் தன்னை பரியாசம் பண்ண, கர்த்தரை பரியாசம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உபதேசத்தையும் காணிக்கை மிங்கிள் பண்ணிட்டாரு. நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் பேசினா இவங்கெல்லாம் காணிக்கை கேட்குறான்ற மாதிரி யோசிப்பீங்க. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. இதெல்லாம் உபதேசம் புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் இப்படி நீங்கள் உபதேசத்தை கேட்குறீங்க. இந்த உபதேசத்தை கேட்குறவனுக்கு, கர்த்தருடைய வேதத்தில் உபதேசிக்கிறவனுக்கு, உபதேசத்தை கேட்கிறவன் நீங்கள் அனுபவிக்கிற சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடு. மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ சம்பாதிச்சு உன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறதெல்லாம் வீணாக போயிடும். போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு கேஸு, டாக்டரும் கையுமா அல்லது வீணாக போய் இறஞ்சிடும். ஆனால் இந்த உபதேசத்தை நீ உன்னிப்பாக கவனிச்சு, இயேசு நல்லவர், அல்லேலூயா, இயேசு நல்லவர், அவரை பற்றி நான் கேட்டுக்கினே இருக்கணும். பிரதர் பேசுங்க பிரதர், எங்கள் வீட்டில் நான் வீட்டு கூட்டம் வச்சுருக்கிறேன், எனக்கு 1 மணி நேரம் கூட்டலாம் வேணாம் பிரதர், நல்லா ஆராதனை பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்கள் வீட்டில் போஜனத்தை கொடுங்க, இயேசுவை பேசுங்க, நல்லவரை பேசுங்க, நல்லவரை நான் கேட்டு நான் ருசித்தா தான் நான் நல்லவனாக மாற முடியும்னு வைக்கிறான் பாருங்க வீட்டு கூட்டம்லாம். அதுதான் அன்றைக்கி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த வீட்டு கூட்டம்லாம். இன்னைக்கு இருக்கிற வீட்டு கூட்டம்லாம் பில்லி சூனியம், பேய் பிசாசு, போராட்டம், பிரச்சனை, என் மனைவி எனக்கு கீழ்ப்படிய மாட்டா. ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக வையுங்க. நான் அங்கே அருந்து அறுப்பேன். ஆமேனா? ஐயோ இதெல்லாம் புதுசாக வருதுங்க, இதெல்லாம் ஒரு அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அங்கே உட்காந்து உபதேசம் பேசின்னு இருப்பேன். எப்படியோ ஒன்று என் இயேசு மகிமைப்படுகிறார். ஆமேன்னு சொல்லாமா? மனம் மாறிடுங்க. இந்த வாழ்க்கை ஒரு பொய். கண்ணை மூடி கண்ணை திறலாங்காட்டியும் சர்ன்னு வயசு போயிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதே தெரியல, எதுவுமே கையில் வச்சிடல. ஆமேனா? இயேசுவை கையில் வைத்திருங்கள். ஆமேனா? அவரை நோக்கி பாருங்கள், வேதத்தை நல்லா வாசிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், இனியும் நல்லவராக தான் இருக்க போகிறார். அவர் மாறாதவர். ஆமேன். அவர் மேலே உங்கள் சிந்தையை வைக்கும்படியா என் சகோதரனே சகோதரியே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவரை ருசிங்க, உங்கள் ஆத்துமாவில் தியானிங்க, அவர் செய்த நன்மைகள் எல்லாம் யோசித்து பாருங்க. எத்தனையோ மறிக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் எனக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நேரத்தில் கலங்கின நேரத்தில் எல்லாம் என் கண்ணீரை துடைத்திருக்கிறார், என்னை தேடி வந்திருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இயல்பா யதார்த்தமாய் நான் விடுற மூச்சு காத்து, எனக்கு போட்ட சோறு, நான் இந்த பூமியில் ஜீவிப்பது, நான் அசைகிற அசைவே இயேசு கிறிஸ்து தான். ஆமேனா? அந்த அளவுக்கு நீ அவரை தியானிக்க வேண்டும். எதுவுமே எந்த இல்லை, எல்லாம் இயேசப்பா கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா நீங்கள் கொடுக்கலாம் மாறிட்டீங்க. அட்டைப்பூச்சியை இயேசுராஜா நாமத்தில் நசுக்கி விட்டோம். இந்த அட்டைப்பூச்சி தான் சாத்தான், பிசாசு. அவன் எப்பவுமே ரத்தத்தை குடிக்கிறவன், ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறவன். அவனை சிலுவையில் இயேசப்பா நசுக்கி விட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அதனால்தான் பழையவைகளும் புதியவைகளையும், பழைய ஏற்பாட்டில் எப்தாவில இயேசு கிறிஸ்து. ஆமேனா? இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இந்த வேல்யூ தெரிஞ்சவன் சொத்தை விற்று எத்தனை கொடுத்துட்டு போயிடுவான். பாஸ்டர் நீங்கள் நடந்து போகிறீங்க, ரொம்ப பிரச்சனை இருக்கிறீங்க, இந்தாங்க என் சொத்தை விற்றுட்டேன், இந்தாங்க வச்சுக்கங்க. இந்த வேல்யூ தெரிஞ்சவன், நான் சொல்கிறது வேல்யூ, எனக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன கொடுக்க முடியும்? அதை அந்த இந்த பொக்கிஷத்துக்கு ஈடு என்னத்தடா கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு. சபையில் பேன்னு உக்காந்துட்டு சபைனா என்னன்னு தெரியாமல் போய்ங்கிறீங்க. நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? எல்லாரும் ஆமேன் சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டுக்கு நன்றி சொல்லி, அப்பா நல்லவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என்னை அழைத்தவரே நான் உம்மை